எனது நெருங்கிய நண்பன் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி நிலை ஆற்றல் மிக்கவன். ஆம், நான் அவனை சந்திக்க அஞ்சுகிறேன். ஏனென்றால் எனக்கு நீண்ட ஆயுள் இருந்தாலும் என்னால் சக்கரவர்த்தி பாதையை நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் எனது நல்ல நண்பன் சக்கரவர்த்தி நிலையை அடைந்தும் அவனால் அழியாதன்மையை பெற முடியவில்லை. எனவே எனது ரகசியம் அவனுக்கு தெரிந்தால் விளைவுகள் என்னவாகும் என்று நினைத்து கூட பார்க்க பயமாக இருக்கிறது. 6000 ஆண்டுகள் வரை எனது தடயங்களை நான் கச்சிதமாக மறைத்து வைத்திருந்ததாக நினைத்தேன். எனது நண்பன் வோங் டாங் திடீரென்று என்னை நினைவு கூர்ந்தான். ஏனெனில் அவனது மனைவி கும்மியின் ஆயுள் முடிவடையும் நிலையில் உள்ளது. மரணத்தை எதிர்கொள்ளும் போது மக்கள் எப்போதும் கடந்த காலத்தை நினைவு கூறுவார்கள். டாங் அக்காலத்தில் நம்முடன் இருந்தவர்களில் பலர் இறந்துவிட்டனர். ஒருவரை தவிர அவர் மிக முன்னரே மாயமானவர். அவனது முடிவு என்னவானது? என்னை பற்றி குறிப்பிடும்போது யுனான் முகம் சுளித்ததை நீ சொல்கிறாயா? அக்காலத்தில் நாங்கள் மது அருந்திக்கொண்டு பழங்காலத்தையும் நவீன காலத்தையும் பற்றி பேசி வெல்ல முடியாதவர்களாகவும் அழியாதவர்களாகவும் மாறுவோம் என்று பெருமையளித்தோம். இப்போதும் அவன் என்னுடன் போட்டியிடுகிறான். நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேனா என்று அவனுக்கு தெரியாத போதிலும் எப்படி இருந்தாலும் சக்கரவர்த்தியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். ஆனால் மர்மமான முறையில் மறைந்து விட்டேன். நீங்கள் இன்னும் நல்ல சகோதரர்களாகவே இருக்கிறீர்கள். அவன் இறந்தானா அல்லது உயிரோடு இருக்கிறானா என்பதை நீ உறுதிப்படுத்த கூட இல்லை. அவன் தானாகவே மறைந்து விட்டான். அவன் இப்போது கூட உயிரோடு இருக்கலாம். இது ஒரு சக்கரவர்த்தியாக ஒன்றம் கண்ட தெய்வீக ரகசியத்தின் துளி. நான் மறைந்த பின்னரும் இறக்கவில்லை என்று அவன் நம்புகிறான். பின் ஏன் இவ்வளவு காலமும் அவன் வெளிப்படவில்லை? ஒருவர் மறைந்து வாழ்ந்து வெளியே வர மறுக்கிறார் என்றால் அவர் எதற்கோ பயப்படுகிறார் என்று அர்த்தம். அவன் உனக்கு பயப்படுகிறான். ஆனால் ஏன்? ஒருவேளை நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று அஞ்சும் ரகசியம் ஏதோ அவனிடம் இருக்கலாம். அந்த அந்நியனிடம் என்ன ரகசியம் இருந்தாலும் என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது தற்போதைய மாபெரும் சக்கரவர்த்தியாக இருப்பதன் முழுமையான தன்னம்பிக்கை. எதையும் நொறுக்கிவிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இதற்கிடையில் விண்மீன்கள் நிறைந்த வானத்தின் தொலைதூர பகுதியில் வோங் தனது சக்கரவர்த்தி தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துவதை நானும் உணர்ந்தேன். ஆயினும் என்னால் முணுமுணுக்காமல் இருக்க முடியவில்லை. வோங் மீண்டும் என்ன பைத்தியக்காரத்தனத்தை செய்கிறான்? சக்கரவர்த்தி என்பவர் ஆச்சரியமானவர். இந்த தொல்லையை 1000 ஆண்டுகளுக்கு ஓரமாக வைப்போம். எனக்கு கிட்டத்தட்ட 10,000 வயது ஆகிறது. ஆனாலும் நான் இன்னும் உயிர்ச்சக்தியுடன் இருக்கிறேன். ஒரு சக்கரவர்த்திக்கு கூட அதிகபட்சம் 20,000 ஆண்டுகள் தான் ஆயுள். ஆயினும் என்னால் மகிழ்ச்சியாக உணர முடியவில்லை. அவனது அழியாதன்மை ஒரு வரமாகவும் சாபமாகவும் இருக்கிறது. இது என்னை இணையற்ற சக்கரவர்த்தி நிலையை அடைவதிலிருந்து தடுக்கிறது. ஆனால் எனது சந்தேகத்தை நிரூபிக்கும் பாதையை தேடுவதை நான் கைவிடவில்லை. அழியாதன்மை உடன் இல்லை என்றால் அது ஏதோ குறையுடையதாக தெரிகிறது. வெல்ல முடியாதவர்களாக இருந்து அழியாதவர்களாக இல்லாவிட்டால் அதற்கு அர்த்தமே இல்லை. எனவே நான் 10,000 ஆண்டுகளை செலவிட்டு எனது முக்கிய சக்கரவர்த்தி பாதையான இடிமின்னல் பாதையை முழுமையாக்கினேன். சக்கரவர்த்தி பாதையை பொறுத்தவரை நான் நிச்சயம் வோங்கிற்கு இளைத்தவன் இல்லை. ஆனால் எனது பாதையில் சக்கரவர்த்தியின் சாரத்தின் ஆதரவு இல்லை. அதன் இறுதி ஆற்றலை என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக சமீபத்திய ஆண்டுகளில் நான் மேற்கொண்ட முயற்சிகள் மூலம் சக்கரவர்த்தியின் ஆற்றலை நெருங்கும் வழியை இறுதியாக கண்டறிந்தேன். அதாவது பல பெரும் தத்துவங்களை புரிந்து கொண்டு அவை ஒன்றுக்கொன்று ஆதாரமாக அமையும்படி செய்வது. இருப்பினும் ஒவ்வொரு தத்துவத்தை புரிந்து கொள்ள நீண்ட காலம் தேவைப்படும். இந்த முறை மற்றவர்களுக்கு சாத்தியமில்லை. ஆனால் முடிவில்லாத ஆயுள் கொண்ட எனக்கு இது மிக பொருத்தம். இந்த தருணத்தில் மின்னல் கீற்றுகள் என் உடலில் இருந்து வெளிப்பட்டன. அந்த மின்னலுக்குள் புதிய வாழ்வின் சுவாசம் லேசாக தெரிந்தது. இது நான் புரிந்து கொள்ளவிருக்கும் வாழ்வின் தத்துவம். அப்போது ஒரு துயர உணர்வு திடீரென பிரபஞ்சம் முழுவதும் பரவியது. வாங், 10,000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நீ இறக்கப் போகிறாயா? ஒரு அழியாதன்மை கொண்ட தெய்வீக மூலிகையை கூட கண்டறியாமல். நான் வானத்தை அண்ணாந்து பார்த்தேன். வானாங் புனித பூமியில் ஒரு பெரும் சதி அமைதியாக அரங்கேறுவதை அறியாமல். அந்த நேரத்தில் வானாங் ஒரு டஜன் பிரம்மாண்டமான கல்லறைகளுக்கு முன்னால் நின்றார். அவர்கள் அனைவரும் அவருடைய முன்னாள் தோழர்கள் மற்றும் மிக நெருங்கிய மன்னர்கள். மேலும் சிறிது காலத்திற்கு முன்பு ஒரு புதிய கல்லறை சேர்க்கப்பட்டிருந்தது. அவருடைய அன்புக்குரிய சிங்கின் நிலை என்ன? வாங் டாங் என்பவரிடமிருந்து அந்திம காலத்தின் ஒரு ஒளி வெளியேறியது. அவருடைய மீதமுள்ள ஆயுட்காலம் சில 100 ஆண்டுகள் மட்டுமே. ஆனால் எனக்கு தெரியாதது என்னவென்றால் ஹயட் ஏற்கனவே ஒரு அழியாதன்மை கொண்ட தெய்வீக மூலிகையை பெற்றிருந்தார். அது அவருக்கு மற்றொரு வாழ்வை தரும். அவர் அதை பயன்படுத்துவதில் அவசரம் காட்டவில்லை. ஏதாவது முட்டாள்கள் சிக்கிக்கொள்வார்களா? அவர் தனது அந்திம காலத்தில் தனது பலவீனமான தருணத்தை பயன்படுத்தி தன்னை உற்று நோக்கிய பெரிய எதிரிகளை வெளியே வர வைக்க விரும்பினார். இந்த உலகில் வேற்றுலக அரக்கர்கள் மற்றும் தீய ஆவிகள் உள்ளன. இருளில் பதுங்கியிருக்கும் பழங்கால மேலாதிக்க சக்திகள். அவர்கள் அனைவரும் நேர்மையான பாதையிலிருந்து விலகி வாங்காங்குடன் பலமுறை மோதிய தடை செய்யப்பட்ட உயிரினங்கள். அந்த தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் மிகவும் சிறப்பாக மறைந்திருந்தன. இது உண்மையில் ஆன்லாந்துடன் ஒத்துப்போகிறது. அவர் உண்மையிலேயே தடை செய்யப்பட்ட உயிரினம் என்றால் என்னை தவிர்ப்பதை முழுமையாக விளக்க முடியும். நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். அது மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று அர்த்தம். நான் உன்னை அங்கேயே கொன்று விடுவேன். இன்னும் சில 100 ஆண்டுகள் கடந்தன. நான் வாழ்வின் தத்துவத்தை புரிந்து கொண்டிருந்த அதே வேளையில் பெரும் துயரம் ஒன்று திடீரென பிரபஞ்சம் முழுவதும் பரவியது. நீ இறக்கப் போகிறாயா இல்லையா? அவர் ஒரே வாழ்நாளில் அழிந்து விடுவார் என்று நான் நினைக்கவில்லை. அவர் ஒரு அழியாதன்மை கொண்ட தெய்வீக மூலிகையை கண்டறியவில்லை என்றால் அவர் உருவாக்கிய சலசலப்பு இவ்வளவு எளிமையாக இருந்திருக்காது. இது பெரும் எதிரிகளை வெளியே வரவழைக்கும் முயற்சியா? இந்த நடிப்பு மிகவும் மோசமாக உள்ளது. ஏதாவது செல்லக்குட்டிகள் தூண்டிலில் சிக்குமா? நான் எனக்குள் நினைத்துக் கொண்டேன், சரி, இந்த தருணத்தில் நீ நினைத்திருப்பாய் என்று. திடீரென ஸ்லஸிற்கு அப்பாலிருந்து உலகம் அதிரும் நடுக்கம் ஒன்று வந்தது. அவர் நட்சத்திரங்கள் நிறைந்த முழு வானத்தையும் அதிர வைத்துள்ளார். ஏன் திடீரென பேரரசர்கள் சண்டையிடப் போவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது? அது எல்லைக்கு அப்பால் உள்ள தெய்வீக கல்லறை. மறையாத மற்றொரு உயிரினம் தோன்றுகிறதா? இந்த உலகத்தின் பேரழிவிற்கு காரணமான அசுரர்களின் படுகுழி மற்றும் தெய்வங்களின் கல்லறை ஆகியவை எல்லைக்கு அப்பால் உள்ளன. எல்லோரும் அதிர்ச்சியிலும் சந்தேகத்திலும் இருந்தபோது நட்சத்திர வானத்தின் உச்சியில் இருந்து ஏணிகள் இறங்கின. நித்தியமான வான ஏணி. இத்தகைய புராணக்கதை சார்ந்த தடை செய்யப்பட்ட பகுதிகளும் தோன்றுகின்றன. நான் முணுமுணுக்காமல் இருக்க முடியவில்லை. வோங் உண்மையில் ஒரே வாழ்நாளில் அழிந்து விடுவாரா? பெரும் போர் வெடிக்கவிருந்த வேளையில் தெய்வங்களின் கல்லறையிலிருந்து வந்த நிலநடுக்கம் திடீரென நின்றது. நித்தியமான வான ஏணியும் மெல்ல மறைந்தது. முழு பிரபஞ்சமும் அமைதிக்கு திரும்பியது. உலகம் ஒரு பொய்யான எச்சரிக்கையை பெற்றது. இதை பார்த்ததும் வோங் இந்த வாழ்நாளில் இறந்து விடுவார் என்று நான் புரிந்து கொண்டேன். தடை செய்யப்பட்ட அந்த உயிரினங்கள் உண்மையான நிலையை உணர்ந்தன. ஆனாலும் வோங் அவர்களில் சிலரை ஏமாற்ற முடிந்தது. அவர் சில தடை செய்யப்பட்ட உயிரினங்களின் இருப்பிடங்களை அறிந்து கொள்கிறார். தெய்வங்களின் கல்லறையும் வான ஏணியும் மிகவும் பிரமிக்கத்தக்கவை. எதிர்காலத்தில் நானும் இதுபோன்ற ஒரு காட்சியை உருவாக்க
உருவாக்க வேண்டுமா? நான் மீண்டும் அமர்ந்து எனக்கே முணுமுணுத்துக் கொண்டேன். விரைவிலேயே உலகில் இருந்த துயரமும் மறைந்தது. பேரரசர் வோங் டாங் தனது உயிர் சாரத்தை மீண்டும் உருவாக்கியிருந்தார். அவர் மற்றொரு வாழ்நாளை வாழ்வார் என்பதால் நான் அதில் அதிக கவனம் செலுத்தாமல் பெரும் தத்துவங்களை சிந்திக்கத் தொடங்கினேன். இருப்பினும் வோங் டாங் தனது பேரரசர் வலிமையை மீண்டும் பெற்ற தருணத்தில் நான் அவரை குறைவாக மதிப்பிட்டு விட்டேன். அவர் உடனடியாக நித்திய வான ஏணி மற்றும் தெய்வங்களின் கல்லறையுடன் கணக்கை தீர்க்கத் தொடங்கினார். வோங் நட்சத்திர வானத்தின் உச்சிக்கு சென்றார். பிறகு தனது பேரரசர் ஆயுதமான டாங்கி ஈட்டியை வரவழைத்தார். உலகமே வியந்து பார்க்க அந்த ஆயுதத்தின் தெய்வீக வலிமை உடனடியாக வெளிப்பட்டது. அவர் நேரடியாக நித்திய வான ஏணியை வெளிப்படச் செய்தார். ஏணியின் பெரும் பகுதிகள் சிதைந்து ஒளி துண்டுகளாக மாறி விண்வெளியில் கரைந்தன. இருளில் மறைந்திருக்கும் தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் எவ்வளவு இருந்தாலும் அனைவரும் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் இன்னும் ஆட்சி செய்யும் பேரரசருக்கு அஞ்சுகிறார்கள். அவர் உண்மையிலேயே ஒரு பேரரசருக்குரியவர். நான் வியப்புடன் பெருமிதப்பட்டேன். நாங்கள் ஒரே பாதையில் இல்லை. அவர் தடை செய்யப்பட்ட ஒரு மண்டலம். ஒரே பாதையில் இருப்பவர்கள் பெரிய எதிரிகள். வெவ்வேறு பாதைகளில் இருப்பவர்கள் உயிருக்கு எதிரிகள். இறுதியாக பயங்கரமான கதிர்வீச்சு கொண்ட ஒரு உயிரினம் விண்வெளியிலிருந்து விழுந்தது. ஈடு இணையற்ற பேரரசர் ஆயுதமான டாங்கா ஈட்டி இன்னும் அதன் உடலை துளைத்துக் கொண்டிருந்தது. வோங் தெய்வங்களின் கல்லறைக்குள் நுழைந்தார். ஆனால் அந்த போரின் முடிவு யாருக்கும் தெரியாது. இறுதியில் அவர் பெரும் பிரபஞ்சத்திற்கு திரும்பினார். சாதாரண மனிதர்களால் பேரரசரை நேரடியாக பார்க்க முடியாது. இயல்பாகவே அவர்களால் பேரரசரின் போர் சாதனைகளை பற்றி விசாரிக்க முடியாது. கண் இமைக்கும் நேரத்தில் 8000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. எனக்கு இப்போது 18,000 வயது. நான் வாழ்க்கையின் தத்துவத்தை அதன் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளேன். ஒரு சாதாரண சைகையில் வாழ்வின் தாவோவை ஆதாரமாக கொண்டு மின்னலை வரவழைத்தேன். அதன் வெடிப்பு திறன் நேரடியாகவே மிகப்பெரிய அளவில் அதிகரித்தது. மகா சக்கரவர்த்தியை தவிர இந்த பாதை சாத்தியமானது. எல்லாவற்றையும் அழித்து முன்னேறும் தன்னம்பிக்கை இப்போது எனக்கு உள்ளது. இந்த தருணத்தில் என்னை ஒரு தடை செய்யப்பட்ட சக்தி என்று அழைப்பது மிகையல்ல. மேலும் இந்த 8000 ஆண்டுகளில் பானோங்கும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கினான். நான் உணர்ந்ததன்படி அவன் 3 புராண தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் நுழைந்தான். அவன் விண்ணின் நிறைந்த வானத்தின் ஆழத்தில் இருந்த தடை செய்யப்பட்ட உயிரினங்களையும் பிடித்தான். அவன் ஏதோ ஒன்றில் பிஸியாக இருப்பதாக நான் எப்போதும் உணர்ந்தேன். ஆனால் கடந்த 1 அல்லது 2000 ஆண்டுகளில் அது அமைதியடைந்தது. உலகில் அவன் தனது ஏகாதிபத்திய சக்தியை இனி வெளிப்படுத்தவில்லை என்று தெரிகிறது. நானும் அதற்கு அதிக கவனம் செலுத்தவில்லை. நான் எனது சொந்த பயிற்சியில் மூழ்கியிருந்தேன். ஆனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சகாப்தம் எந்த எச்சரிக்கையும் இன்றி முடிவுக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மகா தாவோ வானத்திற்கும் பூமிக்கும் இடையே எதிரொலித்தது மற்றும் அனைத்து விதிகளும் விரிவடைந்தன. இதன் பொருள் தற்போதைய மகா சக்கரவர்த்தி வோங் வானம் மற்றும் பூமியின் தாவோக்களை அடக்க முடியாமல் மறைந்து விட்டார் என்பதாகும். உச்சக்கட்ட பூட்டு திறந்தது. உலகில் உள்ள மக்கள் துன்பங்களை எதிர்கொண்டு தாவோவை நிரூபித்து புதிய மகா சக்கரவர்த்தியை உருவாக்க வழிவகுத்தது. இருப்பினும் ஏதோ தவறு இருப்பதாக நான் உணர்ந்தேன். வானமும் பூமியும் வெளிப்படுத்திய துக்க அதிர்வுகள் வலுவாக இல்லை. இது மிகவும் தீவிரமான விளைவை பற்றி என்னை சிந்திக்க வைத்தது. ஒருவேளை வோங் கூட தன்னைத்தானே வெட்டி கொண்டாரா? தன்னை ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினமாக மாற்றிக்கொண்டாரா? இருளில் பதுங்கி இருக்கும் தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் பெரும்பாலானவர்கள் கடந்த காலத்தில் தாவோவை வெற்றிகரமாக நிரூபித்த வெல்ல முடியாத மனிதர்கள். அவர்கள் உச்ச ஏகாதிபத்திய நிலையிலிருந்து விலகி நித்திய வாழ்வை பெற புராண நிலம் தோன்றுவதற்காக காத்திருக்க தெய்வீக ஆதாரங்களில் உறங்கினர். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அந்த புராண நிலம் உண்மையிலேயே இருக்கிறதா அல்லது அது தோன்ற எவ்வளவு காலம் எடுக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நீண்ட ஆண்டுகள் கடந்ததால் பிரபஞ்சத்தால் இனி அவர்களின் எடையை தாங்க முடியவில்லை. பல தடை செய்யப்பட்ட உயிரினங்களை ஆதரிக்க முடியவில்லை. ஆனால் ஆழ்ந்த சிந்தனையுடன் நான் புருவத்தை உயர்த்திய போது மற்றொரு சாத்தியம் நினைவுக்கு வந்தது. அல்லது ஒருவேளை வோங் டோங் இந்த உலகிற்காக ஹெட்டோரோப் சுப்ரீமாக தன்னைத்தானே வெட்டி கொண்டாரோ? இந்த உலகிற்காக தாவோவை பாதுகாப்பது ஹெட்டோரோப் சுப்ரீம்களும் தடை செய்யப்பட்ட உயிரினங்களைச் சேர்ந்தவர்களே. ஆனால் அவர்கள் பேரழிவு ஏற்படும் போது அதை எதிர்கொள்ள மீண்டும் வெளிவருவதற்காகவே தங்களை வெட்டி முத்திரையிட்டுக் கொள்கிறார்கள். இது தடை செய்யப்பட்டதை வைத்து தடை செய்யப்பட்டதை எதிர்ப்பதாகும். வோங் டோங்கின் விஷயத்தை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது விண்மீன் வானத்தையே மறைக்கும் ஒரு கை திடீரென்று தோன்றி வோங் டோங்கின் புனித பூமியை அழித்தது. உலகில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தனர். மகா சக்கரவர்த்தி வோங் மறைந்தவுடன் தடை செய்யப்பட்ட உயிரினம் கணக்கை முடிக்க பிரபஞ்சத்திற்கு வந்ததா? இருப்பினும் ஏதோ விசித்திரமாக இருப்பதை நான் கவனித்தேன். இந்த புனித பூமி எந்த எதிர்ப்பும் இன்றி நசுக்கப்பட்டது. வோங்காய் தனது மறைவுக்கு முன்பே இந்த புனித பூமியை உலகத்திலிருந்து மறைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த தடை செய்யப்பட்ட உயிரினத்தின் தாக்குதல் ஒரு சோதனையை என்றும் தோன்றுகிறது. நீ என்ன முடிவை எடுத்தாய்? அல்லது நீ உண்மையில் இறந்து விட்டாயா? நான் ஆழமான வெற்றிடத்தை உற்று நோக்குகிறேன். வோங் டாங் இன் உண்மையான நிலையை என்னாலும் தீர்மானிக்க முடியவில்லை. சரியாக அந்த நேரத்தில் பேரரசரின் அடக்குமுறை நீங்கியதால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பயங்கரமான தடை செய்யப்பட்ட அதிர்வுகளால் திடீரென வெடிக்கிறது. தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் உலகில் விழித்துக் கொள்ள தொடங்குகின்றன. ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினத்துடன் நான் மோதப் போகிறேன் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று ஒரு ஒளிக்கீற்று என் கண்களுக்கு முன்னால் கடந்து செல்கிறது. நான் ஒரு அசாதாரணமான வாசனையை உணர்ந்து உடனடியாக துரத்த தொடங்குகிறேன். ஆனால் அந்த ஒளிக்குள் இருப்பதை பார்த்ததும் என் முகம் உடனடியாக மாறுகிறது. அந்த ஒளிக்குள் ஒரு விசித்திரமான பூ இருக்கிறது. 3 கிளைகளில் 3 அற்புத மலர்கள் மலர்ந்துள்ளன. அவை புலப்படும் மற்றும் புலப்படாத நிலையில் உள்ளன. அதனை பார்த்தாலே ஒரு அழியாத தன்மை தெரிகிறது. அது 3 வாழ்வுகளின் மலர், ஒரு வகை அழியாத தெய்வீக மருந்து. ஒரு பேரரசருக்கு கூடுதல் ஆயுளை வழங்கக்கூடிய உன்னதமான பொக்கிஷம் அது. நான் செயல்படுவதற்கு முன்பே எதிர்பாராத ஒன்று நடக்கிறது. 3 வாழ்வுகளின் மலர் திரும்பி என்னை நோக்கி பறக்கிறது. அழியாத தெய்வீக மருந்துகளின் விசித்திரமான குணங்களை நான் உடனடியாக நினைவுபடுத்துகிறேன். வரலாறு முழுவதும் ஒரு பேரரசரால் அதிகபட்சமாக ஒரு மருந்தை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. யாராவது 2 மருந்துகளை பெறுவது மிகவும் அரிது. பேரரசர் மருந்தை தேடி செல்வது போன்றது அல்ல இது. மாறாக மருந்துதான் பேரரசரை தேடி வருகிறது மற்றும் ஒரே நபரை சந்திப்பதை தவிர்த்து விடுகிறது. 3 வாழ்வுகளின் மலர் என்னிடம்தான் வருகிறது என்று நினைக்கும் போதே அது மீண்டும் திரும்பி சென்று விடுகிறது. அதன் பொருள் என்ன? நான் அதற்கு தகுதியற்றவன் என்று நினைக்கிறதா? நான் உடனடியாக அதை பின்தொடர்கிறேன். தற்போதைய பேரரசர் மறைந்து விட்டதால் நான் அதிகம் தயங்கவில்லை. இருப்பினும் நான் இடி வழியை பயன்படுத்தாமல் வாழ்க்கை வழியை மட்டுமே பயன்படுத்துகிறேன். எனது இடிநுட்பங்கள் ஒரு காலத்தில் உலகில் புகழ்பெற்று இருந்தன. அது எளிதாக எனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்திவிடும். நான் நெருங்கும் போது அதை பிடிக்க எனது தெய்வீக ஆற்றலை பயன்படுத்துகிறேன். அதை பிடித்துவிட்டேன் என்று நினைக்கும் போது அந்த தெய்வீக மலர் திடீரென பிரகாசமான ஒளியை வீசி இன்னும் திகைப்பூட்டும் ஒளிக்கீற்றாக மாறி மின்னல் வேகத்தில் மறைந்து விடுகிறது. ஆனால் அதைவிட அதிர்ச்சியான ஒன்று நடக்கிறது. வேறொருவரும் இந்த 3 வாழ்வுகளின் மலரை கவனித்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அவர்களும் அதை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். 2 தடை செய்யப்பட்ட சக்திகள் வன்முறையாக மோதுகின்றன. அந்த வெற்றிடத்தை உடனடியாக சிதைக்கின்றன. அந்த பயங்கரமான சலசலப்பு இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அச்சுறுத்துகிறது. உண்மையான பேரரசர் அளவிலான நபர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினத்துடன் போரிடுவது போல் உணர்கிறேன். தொலைவில் உள்ள இருண்ட நட்சத்திர மண்டலத்தை நான் ஆழ்ந்த கவலையுடன்
அவனிடம் பார்க்கிறேன். அந்த தடை செய்யப்பட்ட உயிரினத்தாலும் என்னை ஊடுருவி பார்க்க முடியவில்லை. இது யாருடைய வாழ்வியல் ஆற்றல் என்று முணுமுணுத்தது. இதற்கிடையில் மும்மடங்கு வாழ்க்கையின் மலர் ஆதி மஞ்சள் ஜெட் சவப்பெட்டியிலிருந்து தப்பிக்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறது. இது எந்த பழங்கால பேரரசர்? இப்போது என் பார்வை இருளை ஊடுருவி அந்த தடை செய்யப்பட்ட உயிரினத்தின் இருப்பிடத்தை காண்கிறது. அவனும் நானும் ஒருவரை ஒருவர் எடை போட்டோம். இறுதியில் நாங்கள் முதலில் மறைந்தோம். அவன் என்னை தடுக்க முயற்சிக்கவில்லை. பேரரசர் வாங் மறைந்த 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஏற்கனவே 28,000 வயதாகிவிட்டது. சொர்க்கம் மற்றும் பூமியின் தலைகள் நீண்ட காலத்திற்கு முன்பே முற்றிலும் விடுவிக்கப்பட்டன. ஆனால் இப்போது பிரபஞ்சத்தின் அதிர்ஷ்டம் மங்கிவிட்டது. மேதைகள் வாடிவிட்டனர். தாவோவை முயற்சிக்கும் அளவுக்கு வலிமையான ஒருவர் கூட இல்லை. நான் ஏற்கனவே 3வது பெரும் தாவோவை, அழிவின் தாவோவை குறைபாடற்ற நிலைக்கு முழுமையாக்கியிருந்தேன். இப்போது எனது 3 சிறந்த தாவோக்கள் ஒன்றிணைந்து தாவோ ஆதாரங்களாக ஆதரிப்பதால் நான் மற்றொரு நிலைக்கு உயர்ந்தேன். பேரரசரின் ஒளி வீச தொடங்கியது. அந்த தடை செய்யப்பட்ட உயிரினங்களை நேரடியாக எதிர்கொள்ள நான் போதுமான வலிமையை பெற்றேன். இனிமேல் அமைதியாக வளர முடியும் என்று நினைத்தேன். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சகோதர சகோதரிகளால் நான் சிக்கலில் சிக்கினேன். தடை செய்யப்பட்ட உயிரினத்துடன் நேரடி மோதலுக்கு தள்ளப்பட்டேன். அந்த சகோதர சகோதரிகளில் ஒருவர் என்றாவது ஒரு நாள் பேரரசராக வருவார் என்பதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. சகோதரர்கள் ஒரு தனித்துவமான முறையை பயன்படுத்தி ஒரு புனிதமான நிலைக்குள் நுழைந்தனர். அது ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினத்தின் குகை என்று தெரியாமல். இந்த தடை செய்யப்பட்ட உயிரினம் நித்திய உறக்கத்தில் இருந்தது. ஆனால் சகோதரர்கள் ஒரு அரிய தெய்வீக கலைப்பொருளை திருடிய பிறகு அது விழித்துக் கொண்டது. தடை செய்யப்பட்ட தெய்வீக சக்தியின் கோபமான அலை வெடித்தது. இருப்பினும் சகோதரர்கள் உயிர்காக்கும் பேரரசர் தாயத்தை வைத்திருந்தனர். அதன் சக்தியில் சிக்கி அவர்கள் டஜன் கணக்கான நட்சத்திர மண்டலங்களை கடக்கவிருந்தனர். ஆனால் தடை செய்யப்பட்ட உயிரினத்தின் பயங்கரமான அடியால் கீழே வீழ்த்தப்பட்டனர். பின்னர் மற்றொரு உள்ளங்கையடி பின்தொடர்ந்தது. அவர்களுக்கு தெரியாமல் அந்த உள்ளங்கையினால் தாக்கப்பட்ட நட்சத்திர மண்டலம் துரதிர்ஷ்டவசமாக நான் பெரும் தாவோவை புரிந்து கொண்ட இடமாகும். அது பண்டைய பேரரசர் ஷுயன் டிங் தாவோவின் ஒளி. பண்டைய பேரரசரை தூண்டிய குற்றவாளிகளையும் நான் கண்டுபிடித்தேன். அடர்த்தியான பேரரசர் ஒளியை வெளிப்படுத்தும் ஒரு ஆணும் பெண்ணும். அவர்களிடம் தெளிவாக ஒரு பேரரசர் நிலை பொக்கிஷம் இருந்தது. அதனால்தான் அவர்கள் தாக்குதலை தாங்கினர். இன்னும் எதிர்பாராத விதமாக அவர்களிடம் 2வது பேரரசர் நிலை பொக்கிஷம் இருந்தது. உடனடியாக பல நட்சத்திர மண்டலங்கள் முழுவதும் டெலிபோர்ட் ஆகி ஷென்டிங் அவர்களை கண்டுபிடிப்பதை சாத்தியமற்றதாக்கியது. ஷென்டிங் அனுப்பிய பயங்கரமான உள்ளங்கையடி கீழே மோதியது. நான் தடுத்திருக்கலாம். ஆனால் நான் ஏன் அவனுக்கு அஞ்ச வேண்டும் என்று நினைத்தேன்? ஏன் ஒரு வெற்றிடம் 5 முறை சுழன்றது ஆனால் தவறியது? சீசர்களா? 2 பேரும் தடை செய்யப்பட்ட சக்திகள் மோதிக்கொண்டன. நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் நடுங்கியது. சுற்றியுள்ள அனைத்து உயிரினங்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியது. இந்த மோதலில் நான் எந்த பலவீனத்தையும் காட்டவில்லை. நான் ஷூட்டிங்கின் தாக்குதலை தடுத்தேன். அது உண்மையில் வாழ்வின் டாவ் ஆகும். அது யார்? ஷூட்டிங் கூட தனது தொலைதூர உள்ளங்கையின் தாக்குதல் தனது இனத்தைச் சேர்ந்த ஒருவரை வெளியே கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவரது அறிவை வைத்தும் அது யார் என்று அவரால் அடையாளம் காண முடியவில்லை. திருடப்பட்ட கலைப்பொருளுக்காக தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு விண்வெளியின் ஆழத்திற்கு அவர் நகர்ந்தார். இந்த இழப்பை இப்போதைக்கு விழுங்கிக் கொண்டார். அவரது உண்மையான உடல் இன்னும் வெளிவராததால் அந்த 2 திருடர்களை கண்டறிய அவருக்கு வழி இல்லை. எல்லாம் அமைதியான பிறகு அவர்கள் சென்ற திசையை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. முன்பு ஒரு சாதாரண பார்வை அவர்களின் மேலான வானத்தை தகர்க்கும் திறமையை வெளிப்படுத்தியது. இப்போது அண்டத்தின் அதிர்ஷ்டம் மாறி மேதைகள் தோன்றுவதால் விரைவில் ஒரு புதிய மாபெரும் பேரரசர் வருவார் என்று கணிக்கிறேன். ஒரு பேரரசர் தோன்றியவுடன் நான் மீண்டும் மிகுந்த எச்சரிக்கையுடன் மறைந்து வாழ வேண்டியிருக்கும். ஒரு பேரரசர் எனது ரகசியத்தை கண்டுபிடித்தால் அது ஆபத்தானது. ஆனால் அப்போது எனக்கு தெரியாது. அந்த சகோதர சகோதரிகளுடனான எனது தொடர்பு இப்பதான் தொடங்கியிருந்தது. லோயின் சான் மற்றும் லோசின் யாவோ பாதுகாப்பாக தப்பிய பிறகு அவன் ஷேக்கனிடம், அக்கா, நாம் இப்பதானே மற்றொரு தடை செய்யப்பட்ட உயிரினத்தை சந்தித்தோம் என்று கேட்டான். ஆம், இந்த முறை நாம் பெரும் கர்மாவை சம்பாதித்து விட்டோம். நாம் நமது சோதனைகளை தாண்டி நமது சந்தேகங்களை நிரூபிக்க முயன்றால் இந்த தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் நம்மை தடுக்கும். நாம் இன்னும் பொக்கிஷங்களை தேடுவதை தொடர வேண்டுமா? புதையல் தேடும் தூபத்தில் இன்னும் கொஞ்சம் எஞ்சியுள்ளது. நாம் இன்னும் 1 அல்லது 2 தெய்வீக கலைப்பொருட்களை கண்டறியலாம். பண்டைய காலத்து மாபெரும் பேரரசர்கள் கூட தங்கள் வாழ்நாளில் இவ்வளவு கண்டிருக்க மாட்டார்கள். இரட்டை மேற்கோள் குறி. லோசின் யாவோ தர்க்கரீதியாக தெய்வீக கலைப்பொருட்களின் கர்மா மிக பெரியது. நம்மால் அதிகப்படியானவற்றை தாங்க முடியாது. முன்பு நாம் தற்செயலாக 7 பேரரசர் தாயத்துக்களை பெறவில்லை என்றால் நாம் முன்பே அழிந்திருப்போம். ஆனால் நம்மிடம் இன்னும் 5 தாயத்துக்கள் உள்ளன. இரட்டை மேற்கோள் குறி. அரி இன்னும் ஆபத்துக்கு அஞ்சினார். எனவே லூசியா நிறுத்துவதற்கு தயாராக இல்லை. அவள் முதலில் தனது காயங்களை குணப்படுத்தவும் கலைப்பொருட்களிலிருந்து கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தவும் திட்டமிட்டாள். ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு நான் நட்சத்திர வெற்றிடத்தை அதிவேகமாக கடந்து எனது 3 அடுக்குகளில் ஒன்றுக்கு திரும்பினேன். பல ஆண்டுகளாக நான் 3 படைப்பு தளங்களை உருவாக்கினேன். எனது சேகரிக்கப்பட்ட பொக்கிஷங்கள் அங்கு சமமாக சேமிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒரு அடுக்கு மிகவும் விலைமதிப்பற்றது. அதில் ஒரு தெய்வீக கலைப்பொருள் நடப்பட்டுள்ளது. 9 வண்ண மூங்கில். அது முடிவில்லாமல் வளர்ந்து மீண்டும் உருவாகிறது. இது அளவிட முடியாத நீண்டகால மதிப்பை கொண்டுள்ளது. 1000 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு ஒரு பறக்கும் கப்பலை செய்ய அறுவடை செய்யப்பட்டது. கண் இமைக்கும் நேரத்தில் எனக்கு 30,000 வயது ஆகிறது. இடி, உயிர் மற்றும் அழிவின் டாவ் 3 மாபெரும் களும் முழுமை அடைந்தன. நான் 4வது மாபெரும் வை புரிந்து கொள்ள தொடங்கினேன். இந்த முறை நான் படுகொலையின் ஆதிக்கம் செலுத்தும் வை தேர்ந்தெடுத்தேன். எனது தற்போதைய ஆற்றல் ஒரு தடை செய்யப்பட்ட இறையாண்மை உள்ளவரை போல கச்சிதமாக நடித்து அண்டம் முழுவதும் உலவ அனுமதிக்கிறது. 6 முழுமையடைந்த மாபெரும் களுடன் நான் கணிக்கிறேன். 8 இருந்தால் ஒருவருக்கு பேரரசர் அளவிலான சக்தி இருக்கலாம். ஒரு பேரரசருக்கும் எனக்கும் இடையிலான இடைவெளி 10 என்ற அளவில் மிகச்சிறியதாக இருக்கலாம். எனவே என்னை மகா பேரரசர் என்று அழைப்பது உண்மையாகவே இருக்கும். பல தசாப்தங்களுக்கு பிறகு நான் மீண்டும் நட்சத்திர பரப்புக்கு சென்று தவம் செய்ய தொடங்கினேன். ஆனால் தாவோவை உணர்வதற்காக பூலோகத்தில் சுற்றி திரிந்தபோது எனது இருப்பிடத்தில் யாரோ நுழைந்ததை திடீரென உணர்ந்தேன். இதற்கிடையில் புதையல் தேடும் ஊதுபத்தியின் வழிகாட்டுதலுடன் அந்த உடன்பிறப்புகள் மிகவும் மறைவான ஒரு அதிர்ஷ்ட இடத்திற்கு வந்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கிருந்த காட்சியை கண்டு திகைத்து நின்றனர். காற்று அடர்த்தியான தடை செய்யப்பட்ட ஆற்றலால் நிறைந்திருந்தது. நூற்றாண்டு கால தயாரிப்பிற்கு பிறகு தப்பிச் செல்ல பேரரசர் தாயத்தை செயல்படுத்தவிருந்த வேளையில் மீண்டும் ஒரு தடை செய்யப்பட்ட நிலைக்குள் நுழைவோம் என்று லினன் எதிர்பார்க்கவில்லை. நான் அவனை தடுக்கிறேன். இங்கே தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லது அவர்கள் இன்னும் நம்மை கவனிக்கவில்லை. புதையல் தேடும் ஊதுபத்தியை ஏற்றுவது அவ்வளவு எளிதல்ல. நாம் வெறும் கையுடன் திரும்ப முடியாது. ஆபத்துகளை கண்டு அஞ்சாமல் அங்கிருந்த புதையலை தேடுவதிலேயே அவர்கள் உறுதியாக இருந்தனர். ஷிங் பண்டைய பேரரசரிடமிருந்து தப்பிய பிறகு தடை செய்யப்பட்ட உயிரினங்களை பற்றிய பயம் அவளுக்கு குறைந்துவிட்டது. நோன் தனது சகோதரியுடன் வாதிடவில்லை. தங்களுக்கே உரித்தான தனித்துவமான முறைகளை பயன்படுத்தி இருவரும் கவனமாக உள்ளே சென்றனர். தடை செய்யப்பட்ட பொறிகள் தூண்டப்படுவதை கண்டதும்
அவர்களுக்கு தைரியம் அதிகரித்தது. இங்கே தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்தனர். அல்லது அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கலாம். சிறிது நேரத்தில் அவர்கள் 9 நிற மூங்கிலை கண்டனர். உடன்பிறப்புகளின் முகங்களில் மகிழ்ச்சி பிரகாசித்தது. ஊதுபத்தி தங்களை வழிநடத்தி வந்த புதையல் இதுதான் என்று அவர்கள் அறிந்தனர். ஆனால் அவர்கள் மூங்கிலை தொட்ட அந்த கணமே நட்சத்திர வெற்றிடத்தில் வெகு தொலைவில் இருந்த நான் அதை உடனடியாக உணர்ந்தேன். பல ஆண்டுகளாக எனது சொந்த ஆற்றலை கொண்டு அந்த மூங்கிலை வளர்த்திருந்ததால் அதனுடன் எனக்கு ஆழ்ந்த பிணைப்பு இருந்தது. ஆனால் என்னை உண்மையில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இதுதான். எனது இருப்பிடத்தில் நான் விரிவான தடை செய்யப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தேன். ஆம், மூங்கில் தொடப்பட்ட பிறகுதான் என்னால் அதை உணர முடிந்தது. இது ஒரு உயர்ந்த சக்தியின் வருகையா அல்லது தடை செய்யப்பட்ட திருடர்களை சந்தித்தேனா? நான் உடனடியாக வாழ்க்கை தாவோவை செயல்படுத்தி கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் எனது இருப்பிடத்திற்கு திரும்பினேன். அதே நேரத்தில் எனது தடை செய்யப்பட்ட தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தி பரந்த நட்சத்திர பரப்பை கடந்து ஒரு அவதாரத்தை நேரடியாக எனது இருப்பிடத்திற்கு அனுப்பினேன். எனது அவதாரம் உடனடியாக எனது இருப்பிடத்திற்குள் இருந்த உடன்பிறப்புகளை அடையாளம் கண்டுகொண்டது. அந்த நேரத்தில் பல அரிய ஆன்மீக புதையல்களில் பாதி ஏற்கனவே கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. 9 நிற மூங்கில் கூட ஒரு தெய்வீக கருவியால் அதன் வேர்களில் இருந்து வெட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. அவர்களால் அதை வேரோடு பிடுங்கி இருக்க முடிந்தால் அவர்கள் எப்போதோ அதை எடுத்துச் சென்றிருப்பார்கள். எனது கொலையுணர்வு வானத்தை தொட்டது. நான் உடனடியாக எனது தடை செய்யப்பட்ட தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தி அவர்கள் இருவர் மீதும் பாய்ந்தேன். உடன்பிறப்புகள் உடனடியாக பயந்து நடுங்கினர். கொடுமையான அந்த தடை செய்யப்பட்ட சக்தி அவர்களை சிதைக்கும் நிலைக்கு தள்ளியது. அவர்கள் தயங்காமல் உடனடியாக ஒரு ஏகாதிபத்திய தாயத்தை செயல்படுத்தினர். திடீரென்று ஒரு தெய்வீக ஏகாதிபத்திய ஒளியடுக்கு அவர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டது. அவர்கள் என் பிடியில் நசுக்கப்பட இருந்த தருணத்தில் அங்கிருந்து மறைந்து போனார்கள். அந்த நொடியில் 9 வண்ண மூங்கில்கள் அனைத்தையும் அவர்கள் தங்களோடு எடுத்துச் சென்றனர். பூமியில் ஒரு சிறிய பரிதாபகரமான வேர் மட்டுமே எஞ்சியிருந்தது. எனது உண்மையான உருவம் என் இருப்பிடத்திற்கு திரும்பிய போது ஏற்கனவே காலம் கடந்துவிட்டது. என் இருப்பிடத்தின் நிலையையும் குறிப்பாக அந்த எஞ்சியிருந்த 9 வண்ண மூங்கிலையும் பார்த்தேன். என் கண்களில் எல்லையற்ற கொலைவெறி கொழுந்துவிட்டு எரிந்தது. நட்சத்திர வானத்தின் கீழ் எண்ணற்றவர்களை கொன்று நானும் ஒரு காலத்தில் வெல்ல முடியாத பாதையில் நடந்தவன் தான். கருணை காட்டுவது என் வழக்கமே அல்ல. எனது முழு ஆற்றலையும் நான் வெளிப்படுத்தினேன். விரைவிலேயே 9 வண்ண மூங்கில்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்தேன். எந்த தயக்கமும் இன்றி நான் அவர்களை துரத்தத் தொடங்கினேன். இருப்பினும் அந்த 2 சிறிய திருடர்களும் விரைவாக செயல்பட்டு திசையை மாற்றினர். என் தொடர்பு மெல்ல மெல்ல மங்கியது. மூங்கிலின் இருப்பிடத்தை என்னால் உணர முடியும் என்பதை அவர்கள் கண்டறிந்துவிட்டனர். அதை மறைப்பதற்கான வழிமுறை அவர்களிடம் இருந்தது. இறுதியில் 9 வண்ண மூங்கில்கள் என்னிடமிருந்து முற்றிலும் மறைக்கப்பட்டன. நான் நின்றே ஆக வேண்டியிருந்தது. எனக்கு முன்னால் இருந்த பரந்த வெற்றிடத்தை வெறித்து பார்த்தபடி என் பார்வை உறைந்து போனது. தற்போதைய நிலையில் இந்த இருவரையும் எதிர்கொள்ள என்னால் இயலவில்லை. 9 வண்ண மூங்கில்களும் கூட திருடப்பட்டு விட்டன. இந்த 2 ஜூனியர்களையும் உண்மையிலேயே இணையற்ற மேதைகள் என்று சொல்லலாம். பெரும் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தும் இவ்வளவு துணிச்சலாக இருக்கிறார்களே, எதிர்காலத்தில் துன்பங்களை எதிர்கொள்ளும் போது அவர்கள் பயப்பட மாட்டார்களா? இதை நான் விட்டுவிடுகிறேன். எதிர்காலத்தில் அவர்கள் பேரரசர்களாக மாறினாலும் இந்த வினைப்பயனை அவர்களை திருப்பிச் செலுத்த வைப்பேன். 14 ஆண்டுகளுக்கு பிறகு 9 வண்ண மூங்கில்களின் வாசனை எனக்கு மீண்டும் கிடைத்தது. எந்தவித யோசனையுமின்றி நான் அதை துரத்தினேன். இறுதியாக அந்த 2 சிறிய திருடர்களை நான் நெருங்கிவிட்டேன். ஆனால் அவர்களிடம் மற்றொரு ஏகாதிபத்திய புதையல் இருந்ததால் அவர்கள் மீண்டும் தப்பித்துவிட்டனர். 9 வண்ண மூங்கில்களில் எனது தடை செய்யப்பட்ட தெய்வீக சாராம்சம் உள்ளது. எனவே அவர்களின் விசேஷ முறைகளாலும் அதை மறைக்க முடியாது. எனது வாசனை தடத்தை விரைவாக அழிப்பது அவர்களுக்கு கடினம். இதற்கிடையில் நட்சத்திர வானத்தின் ஒரு பகுதியில் காயமடைந்த அந்த அண்ணன் மற்றும் தங்கை ஆழ்ந்து ஒளிந்து கொண்டனர். அக்கா, என்னை மன்னித்து விடு. சற்று கவனக்குறைவாக இருந்ததால் மூங்கிலின் வாசனையை வெளிப்படுத்திவிட்டேன். ஆனால் இந்த உயர்ந்த ஜீவன் ஏன் பண்டைய பேரரசர் போல் இல்லாமல் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறார்? ஏன் அவர் நம்மையே குறிவைக்கிறார்? அவருக்கு உறக்கம் தேவையில்லையா? விழித்திருப்பது அவரது உயிர் சக்தியை பாதிக்குமே. இந்த தடை செய்யப்பட்ட உச்சநிலை ஜீவன் உண்மையில் வித்தியாசமானவர். அவர் விழித்திருப்பது ஏதோ ஒரு சதித்திட்டத்தை குறிப்பதாக இருக்கலாம். அந்த மட்டத்தில் உள்ளவர்களின் திட்டங்களை புரிந்து கொள்வது கடினம். நாம் விரைவாக மூங்கிலிலிருந்து அந்த வாசனையை நீக்க வேண்டும். அப்போது லூயின் சென் திடீரென ஒன்றை நினைவு கூர்ந்து, பார் குயி, நம்மிடம் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினத்தை கண்டறிந்ததாகவும் அதை எழுப்பாமல் 3 முறை நெருங்கி சென்றதாகவும் கூறினான் என்றார். இந்த 2 தடை செய்யப்பட்ட உயிரினங்களையும் நாம் ஒன்றிணைத்தால் என்ன? ஒருவேளை அவை தங்களுக்குள் மோதிக்கொள்ளலாம். இதை கேட்ட லத்தின் புருவங்களை சுருக்கினார். தடை செய்யப்பட்ட உயிரினங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுவது எளிதல்ல. அந்த நிலையைச் சேர்ந்தவர்களை கீழ்மட்டத்தினர் அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது. குயியின் உயிரினம் விழித்திருக்கவில்லை என்றாலும் அங்கு பெரும் ஆபத்துகள் மறைந்திருக்க வாய்ப்புள்ளது. ஆயினும் இறுதியில் லூயின் தனது சகோதரனின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். குயியை தொடர்பு கொண்டு சரியான இடத்தை கேள். லூயரின் 9 வண்ண மூங்கிலை அதன் மேல் பயன்படுத்து. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நல்லது. குயிக்கு அந்த தைரியம் இருக்கிறதா என்று பார்ப்போம். சில நாட்களுக்கு பிறகு அந்த சகோதரர்கள் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் மற்ற இருவரை சந்தித்தனர். அவர்கள் இருவரும் குசி மற்றும் ஜாங்வோங். அவர்களும் தடை செய்யப்பட்ட நிலங்களை கடந்து தொடப்படாத கலைப்பொருட்களை கொண்ட சமகால மேதைகள். சில விவாதங்களுக்கு பிறகு தடை செய்யப்பட்ட உயிரினம் ஒரு பழங்கால போர்க்கள சிதைவில் மறைந்திருப்பதை அவர்கள் அறிந்தனர். அது எப்போதும் இரத்தக்கொலை வெறியால் மூடப்பட்டிருந்தது. உள்ளே செல்வது சாத்தியமற்றது. ஆலோசித்த பிறகு லூலோயோங் தனியாக செயல்பட முடிவு செய்தார். தன் சகோதரர் குசி மற்றும் ஜாங்வோங்கை மறைந்து காத்திருக்குமாறு கூறினார். ஒளிந்து பார்ப்பதை கூட தவிர்க்கச் சொன்னார். முடிவெடுத்த பிறகு லியோ செயல்படுவதற்கு முன்பு இன்னும் 3 ஆண்டுகள் தயாரானார். அன்று அவர் அந்த பழங்கால போர்க்கள சிதைவை அடைந்தார். ஆனால் அங்குள்ள காட்சியை பார்த்ததும் தற்போதைய அறிவை கொண்டும் அவரால் அதிர்ச்சியடையாமல் இருக்க முடியவில்லை. கொலைவெறி பல யுகங்களாக நீடித்திருந்தது. பண்டைய காலத்தில் இங்கு என்ன பயங்கரமான போர் நடந்திருக்கும் என்பது கற்பனைக்கு எட்டாதது. யோ விரைவாக இரத்தக்கொலை மண்டலத்தை கண்டுபிடித்து நேரடியாக உள்ளே சென்றார். ஆனால் மையப்பகுதியில் அவராலும் தொடர்ந்து முன்னேற முடியவில்லை. பிறகு அவர் பாதையை திறக்க 9 வண்ண மூங்கிலை எடுத்தார். உள்ளே ஆழமாக விரைந்தார். நான் உடனடியாக வந்துவிடுவேனோ என்று அவர் கவலைப்பட்டார். உண்மையில் 9 வண்ண மூங்கிலை நான் உடனடியாக உணர்ந்தேன். ஆனால் இம்முறை அது என்னை வியப்பில் ஆழ்த்தியது. 9 வண்ண மூங்கிலின் ஆற்றலை மீண்டும் வெளிப்படுத்தியது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இது விபத்தா அல்லது திட்டமிட்டதா? இருப்பினும் நான் உடனடியாக புறப்பட்டேன். ஏனென்றால் எனக்கு எதற்கும் பயமில்லை. அந்த தடை செய்யப்பட்ட உயிரினங்களால் மட்டுமே எனக்கு அச்சுறுத்தல் ஏற்பட முடியும். இரு இளையவர்களால் ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினத்தை வரவழைக்க முடியுமா? நான் விரைவில் அந்த நட்சத்திர வானத்திற்கு வந்தடைந்தேன். ஆனால் என் முன்னால் இருந்த காட்சி என்னை திகைக்க வைத்தது. ஒரு பழங்கால போர்க்களம், ஒரு சிறிய திருடன், ஒரு தெய்வீக ஆதாரம் மற்றும் பாதி இறந்த உயிரினம். லியோவும் இந்த தருணத்தில் பெரிதும் அதிர்ந்தார். எனது பயங்கரமான சக்தியை உணர்ந்த பிறகு அவர் தனது கையில் ஒரு ஏகாதிபத்திய டோக்கனை இறுக்கமாக பிடித்துள்ளார். ஆனால் ஏனோ அவர் உடனடியாக
அங்கிருந்து தப்பி ஓடவில்லை. அதற்கு பதிலாக அவர் தனது 9 வண்ண மூங்கிலை பிடித்துக்கொண்டு உறுதியாக நிற்கிறார். அவள் என்னை ஏறிட்டு பார்த்து ஒரு காலத்தில் வெல்ல முடியாதவனாய் இருந்த என்னை தூண்டிவிட ஏளனமாகச் சிரிக்கிறாள். இக்காலத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையாகவே துணிச்சல் அதிகம். இங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் தடை செய்யப்பட்ட உயிரினத்தை எழுப்ப நான் முதலில் தாக்குவேன் என அவள் காத்திருக்கிறாள். ஒருவேளை இது இந்த பழங்கால போர்க்களத்தின் உண்மையை வெளிப்படுத்தலாம். அவள் என்னை சீண்டுவதை உணர்கிறேன், ஆனால் என் மனம் அமைதியாகவே உள்ளது. ஏனெனில் எனது தற்போதைய நிலையில் சாதாரண தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் என்னை எதுவும் செய்ய முடியாது. அவளை போன்றவர்கள் எனக்கு ஒரு பொருட்டல்ல. நான் விரலை சொடுக்குகிறேன். எல்லா திசைகளிலிருந்தும் நட்சத்திர ஒளி ஒன்று கூடி பெரும் ஆற்றலாக உருவெடுக்கிறது. முழு பழங்கால போர்க்களமும் நொடிப்பொழுதில் ஊடுருவி செல்லப்படுகிறது. தரை பிளந்து சிதறுகிறது. லியுவா தனது ஏகாதிபத்திய டோக்கனை சரியான நேரத்தில் செயல்படுத்தி தப்பித்து விடுகிறாள். ஆனால் இந்த முறை அதன் தாக்கம் அவளை கடுமையாக பாதிக்கிறது. அவளது காயங்கள் முன்பை விட மிக மோசமாக உள்ளன. இது எனக்கு ஆச்சரியமாக இல்லை. எனது தற்போதைய பலத்துடன் அத்தகைய ஏகாதிபத்திய டோக்கனை பயன்படுத்துபவரை பிடிப்பது கடினம். பின் எனது உடல் இந்த நட்சத்திர மண்டலத்தை கடந்து இங்கு வருகிறது. அந்த அறை உயிருடன் இருக்கும் மனிதனின் நிலை என்னவென்று அறிய ஆர்வமாக உள்ளேன். இப்போது யூபாடி பெல்ஃபி ஏற்கனவே கலைந்துவிட்டது. மையப்பகுதியில் இருந்த தெய்வீக மூலமும் சிதைந்துவிட்டது. அந்த தெய்வீக மூலத்திற்குள் இருந்த தடை செய்யப்பட்ட உயிரினம் இறுதியாக விழித்துக் கொண்டது. அவன் என்னை தாக்குவான் என்று நினைத்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் தன் எஞ்சிய ஆற்றலை தன் உடலை பேண பயன்படுத்துகிறான். நான் இந்த தடை செய்யப்பட்ட உயிரினத்தை பார்க்கிறேன். அவன் ஒரு மனிதன். அவன் உடல் முழுதும் அழுகல் மனம் வீசுகிறது. இந்த மனிதன் உலகை உணர்ந்து தனக்குள்ளேயே முணுமுணுக்கிறான். நான் மிக நீண்ட காலம் உறங்கிவிட்டேன் போலிருக்கிறது. நான் அந்த பெரும் பேரழிவை தவறவிட்டு விட்டேன். ஆனால் நான் ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினம் என்பதை உணர்ந்தவுடன் அவன் கண்களில் கொலைவெறி மின்னுகிறது. நீ பிற்காலத்து பேரரசனா அல்லது 9 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையவனா? நான் பதில் சொல்லவில்லை. அவன் ஒரு மாற்று வழி பயிற்றுவிப்பாளராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஞானமடைய மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்த சில பயிற்றுவிப்பாளர்கள். அவர்கள் அப்போதைய பேரரசரிடம் தங்களை முத்திரையிட்டு மறைத்து வைக்க கேட்டுக்கொள்வார்கள். பெரும் பேரழிவு வரும்போது வெளிவந்து அதை தடுக்க காத்திருப்பார்கள். எனவே நான் பதில் அளிக்காத போது அவன் என்னை ஒரு தடை செய்யப்பட்ட உயிரினமாக பார்த்து அன்புடன் நடந்து கொள்ள மாட்டான். அவனது குளிர்ந்த தடை செய்யப்பட்ட நிலை பேரழிவின் அடையாளமே. இரட்டை மேற்கோள் குறி. என்னிடத்தில் இன்னும் ஒரு இறுதி வாழ்வீச்சு எஞ்சியுள்ளது. நான் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மாற்று வழி பயிற்றுவிப்பாளர்கள் மீது எனக்கு எவ்வித வெறுப்பும் இல்லை. தேவையின்றி காரணமின்றி என்னை தூண்டாதவரை அவர்களுக்கு மரியாதை அளிக்க நான் தயார். இறுதியில் அந்த மனிதன் அந்த இறுதி வாழ்வீச்சை நிகழ்த்தவே இல்லை. அதற்கு பதிலாக அவன் முகம் வாடி போகிறது. அவன் தலையை அசைத்து ஏமாற்றத்துடனும் வருத்தத்துடனும் பெருமூச்சு விடுகிறான். இறுதியாக பலத்த காற்று வீச அவனது உடல் மெல்ல மெல்ல தூசியாக மறைந்தது. அந்த மனிதன் முழுவதுமாக மறைவதைக் கண்டு கடந்த காலத்தின் பழங்கால யுகங்களை நான் நினைவு கூர்கிறேன். இந்த மனிதன் அநேகமாக பழங்கால பேரரசர் ஃபஞ்சிங்கின் சமகாலத்தவராக இருக்கலாம். ஃபஞ்சிங் ஏகாதிபத்திய அரியணையை அடையவில்லை என்றாலும் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட புகழை பெற்றுள்ளார். பழங்கால பேரரசரின் கண்களுக்கு தெரிந்தாலும் மரணத்தால் சபிக்கப்பட்டவர். அனைத்து திறமைகளும் இறுதியில் தூசியாக மாறுகின்றன. நான் புறப்படுவதற்கு முன் சில அரிய ஆன்மீக புதையல்களை சேகரித்தேன். அந்த இரு திருடர்களை பொறுத்தவரை அவர்களை தேடி நேரத்தை வீணடிக்க மாட்டேன். இத்தகைய விஷயங்கள் என் கவனத்திற்கு உரியவை. ஆனால் அவர்களை நான் உணர்ந்தால் இந்த கர்மாவை முடித்து வைக்க தயங்க மாட்டேன். எனது தற்போதைய நிலையில் ஒரு தெய்வீக ஆயுதத்தை இழப்பது கூட தாவோவை உணரும் எனது நிலையை பாதிக்காது. இதற்கிடையில் லூஷின்யா வெற்றிகரமாக தப்பித்த பிறகு பல ஆண்டுகள் மறைந்திருந்து கவனமாக வெளியே வந்தாள். தன் சகோதரனுடன் இணைந்த பிறகே அவர்கள் பழங்கால போர்க்களத்திற்குள் நுழைய துணிந்தனர். இந்த முறை அவர்களின் அறுவடை அபரிமிதமாக இருந்தது. தெய்வீக ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் பல அரிய ஆன்மீக புதையல்களை அவர்கள் கண்டுபிடித்தனர். இது அவர்களை பேரரசராகும் பாதையில் முன்னணியில் வைத்தது. மற்றவர்களை பின்னுக்கு தள்ளி சோதனையை எதிர்கொள்ளும் முதல் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கியது. 600 ஆண்டுகளுக்கும் மேலாக கண் இமைக்கும் நேரத்தில் கடந்து சென்றன. லோயின் மற்றும் லினன் என்ற சகோதரர்கள் குய் மற்றும் ஜூன் வாங்குடன் சேர்ந்து உலகத்தின் உச்சத்தை அடைந்திருந்தனர். அவர்களின் தாவோவை நிரூபித்து பேரரசராக மாறுவதற்கு ஒரு கடைசி படி மட்டுமே இருந்தது. இருப்பினும் அந்த நால்வரும் ஒருவருக்கொருவர் போட்டியாளர்களாக இருந்தனர். இறுதியாக சகோதரர்கள் தங்கள் சோதனையை முதலில் தொடங்கினர். பேரரசரின் சோதனையை ஒரே நேரத்தில் தூண்டினர். இந்த வெல்ல முடியாத பாதையில் சகோதரர்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். சகோதரர்கள் பேரரசரின் சோதனையை தொடங்கிய பிறகு ஜூன் அவர்களை தொடர்ந்து வந்தான். மேலும் தனது நிரூபணத்தை மேற்கொள்ள நேரடியாக சோதனையை தூண்டினான். சோங் வோங் அவர்களை தொடர்ந்து சோதனையை எதிர்கொள்வதைக் கண்டு அவர்கள் வியப்படையவில்லை. ஆனால் அந்த குய் உடனடியாக பின்தொடராதது அவர்களை திகைக்க வைத்தது. குய் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு வலிமையான போட்டியாளன். சகோதரர்களை விட அவன் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல. சகோதரர்கள் வானத்திற்கு எதிராக வீரத்துடன் போரிட்டனர். மின்னல் வெட்டி காயங்களால் நிறைந்தனர். ஆனாலும் அவர்களின் வேகம் குறையவில்லை. உலகமே வியப்புடன் பார்த்தபோது தடை செய்யப்பட்ட சில உயிரினங்கள் விழித்துக் கொண்டன. இது நீங்களா? நீங்கள் இறுதியாக இந்த நிலையை அடைந்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் கொடுக்க வேண்டியதை திருப்பி தர வேண்டிய நேரம் இது. நான் ஒருபோதும் தூங்காததால் முதலில் எழுந்தவன் நானே. 9 காலர் மூங்கில் சகோதரர்களுக்கு பெரும் பலனை தந்தது. அவர்களை மற்றவர்களை விட முன்னேற உதவியது. ஆனால் ஆதாயத்துடன் இழப்பும் வரும். என் பொருட்களை அவ்வளவு எளிதில் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் என் 2 உள்ளங்கைகளால் தாக்கினேன். தடை செய்யப்பட்ட தெய்வீக சக்தி உடனடியாக கீழே விழுந்தது. அவ்வளவு பயங்கரமான சக்தி. பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் பயத்தில் அலறினர். தற்போதைய தலைமுறையினர் தங்கள் தாவோவை நிரூபிப்பதை தடுக்கவா இது? தடை செய்யப்பட்ட உயிரினங்களிடமிருந்து ஒரு கணக்கு வரும் என்று அந்த உடன்பிறப்புகள் நீண்ட காலமாகவே எதிர்பார்த்திருந்தனர். மேலும் அது 9 வண்ண மூங்கில் மேன்மைமிக்கது என்பதையும் அந்த உயிராற்றல் மாறாதது என்பதையும் உணர்ந்தனர். லோச்சினின் உடலிலிருந்து கெலின் ஒளி வெடித்தது. அது ஹுன்யான் கல்லால் செய்யப்பட்ட அவனது யுன்யுவான் கல் அங்கி. இது பண்டைய பேரரசர் யுவெண்டனிடமிருந்து அவன் தோண்டியெடுத்த தெய்வீக கலைப்பொருளாகும். ஆனால் சரியாக அந்த நேரத்தில் தெய்வீக துன்ப இடியும் தடை செய்யப்பட்ட தெய்வீக சக்தியும் ஒரே நேரத்தில் தாக்கின. ஒரு தெய்வீக இடி அவனது உடலை ஊடுருவி சென்றது. அவன் கிட்டத்தட்ட கீழே விழுந்தான். பிறகு எனது உள்ளங்கையும் அவனை தாக்கியது. உடனடியாக ரத்தம் எல்லா இடங்களிலும் சிதறியது. மறுபுறம் லிங்கியா 9 வண்ண மூங்கிலை வைத்திருக்கிறாள். அவளது தெய்வீக சக்தி அசாதாரணமானது என்றாலும் தடை செய்யப்பட்ட மேன்மையான உயிரினத்தின் சக்தியை அவளால் இன்னும் தாங்க முடியவில்லை. ஆனால் இந்த உடன்பிறப்புகள் இருவரும் ஆழ்ந்த தவம் செய்தவர்கள். தங்கள் உள் அடித்தளத்தை வெளியிடுவதன் மூலம் அவர்களின் காயங்கள் உடனடியாக பெரும்பகுதி குணமடைகின்றன. அவர்களின் வேகம் எப்போதும் போலவே தடுக்க முடியாததாக உள்ளது. இன்னும் 2 தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் தங்கள் தாக்குதலை தொடங்கின. இவைதான் அந்த காமிக் உயிரினங்கள். அவை அந்த உடன்பிறப்புகள். அந்த பண்டைய பேரரசர்
இந்த 2 தடை செய்யப்பட்ட உயிரினங்களை அடையாளம் கண்டு கொண்டார். இந்த இருவரும் முன்பே இந்த இருவரையும் கோபப்படுத்தியது உண்மைதான். லயன் சானின் உடல் முழுவதும் ரத்தம் பீரிடுகிறது. அவனது முழு உடலும் சிதைந்து அடையாளம் தெரியாதவாறு உள்ளது. லுவாவும் மோசமான நிலையில் இருந்தாள். ஆனால் அவர்கள் தங்கள் கடைசி பலத்தையும் திரட்டி மீண்டும் ஒருமுறை முழு சக்தியுடன் குதித்தனர். இந்த தருணத்தில் லூ ஷிங்கா முன்பை விட உயரே குதித்து அந்த உயர்ந்த எல்லையை மென்மையாக தொட்டாள். பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவரும் தங்கள் ஆன்மாவிலிருந்து வந்த ஒரு நடுக்கத்தை உணர்ந்தனர். லூஷினியா முழுமையாக வெற்றி பெற போகும் வேளையில் அவளது தம்பி முற்றிலுமாக தோல்வியடைந்து நட்சத்திர சிகரத்திலிருந்து கீழே விழுந்தான். எண்ணற்ற தெய்வீக இடி முழக்கங்கள் அவனை முழுவதுமாக விழுங்கின. அவனது குணுவான் கல் அங்கி கூட துண்டு துண்டாக வெடித்தது. ஆர்சிங்சன் இறந்து விட்டான். அவன் இப்படித்தான் இறந்து போனான். அவனது அறிவொளி சோதனையின் நடுவில் உலகெங்கிலும் உள்ள மக்கள் அவனுக்காக பெருமூச்சு விடுகிறார்கள் மற்றும் புலம்புகிறார்கள். இது தற்போதைய யுகத்தின் முதல் அறிவொளி துயரம். தம்பியின் கோபம் நெருப்பாய் எரிகிறது. லுசியாவின் கண்கள். இந்த அறிவொளி முயற்சியால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சோகமான விளைவுகளையும் அவள் கற்பனை செய்திருந்தாள். ஆனால் அது உண்மையாக நடந்தபோது அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போது அவளும் தனது எல்லைக்கு விளிம்பில் இருக்கிறாள். ஏகாதிபத்திய துன்ப இடியின் ஒவ்வொரு குண்டுவெடிப்பும் அவளை தாக்குகிறது. அவள் உச்சத்தை அடைவதற்கு ஒரு முடி அளவு தூரத்தில் இருக்கிறாள். மிகவும் பயங்கரமான விஷயம் என்னவென்றால் நட்சத்திரங்களுக்கு ஆழத்தில் உள்ள தடை செய்யப்பட்ட சக்தி மீண்டும் வெடிக்கிறது. அது நேரடியாக லூஷினியாவை தாக்குகிறது. ஏமாற்றம் உடனடியாக அவளை தாக்குகிறது. ஏனென்றால் அவளால் இன்னும் ஒரு தடை செய்யப்பட்ட தாக்குதலை தாங்க முடியாது. ஆனால் கை திடீரென்று முன்னால் வருவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. லோயர் சின்யாவிற்கு முன்னால் நின்று அவன் தனது சொந்த வெல்ல முடியாத பாதையை பின்பற்ற வேண்டும். ஆனால் அவனது இதயத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு உணர்வால் அவன் முன்னால் வந்து நிற்காமல் இருக்க முடியவில்லை. லினுவாவிற்காக அவன் அந்த தடை செய்யப்பட்ட மேன்மையானவனின் தாக்குதலை முழுமையாக தாங்கிக் கொண்டான். முற்றிலும் திகைத்து போனார். அவளது போட்டியாளன் அவளை காக்க தன் உயிரையே பணயம் வைக்க துணிந்தான். மற்றொரு தடை செய்யப்பட்ட சக்தி வெடித்தது. அவன் மீண்டும் தன் உடலால் அதை தடுத்து நிறுத்தினான். அவன் வெற்றிடத்திற்குள் தூக்கி வீசப்பட்டான். அவனது கதி என்னவென்று தெரியவில்லை. வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட லிங் இறுதி அடியை எடுத்து வைத்தாள். பெருக்கெடுத்த சக்தி அவளை நோக்கி பாய்ந்தது. அவளது ஆற்றல் உயர்ந்தது. அவளது காயங்கள் உடனடியாக குணமாகின. அப்போது விண்வெளியின் ஆழத்திலிருந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஜீவன் மீண்டும் தாக்கியது. அவள் பேரரசியாவதை இன்னும் விரும்பவில்லை. ஆனால் அது மிக தாமதமாகிவிட்டது. ஷின்கா தனது உருமாற்றத்தை தொடங்கிவிட்டாள். அவள் தனது உடைந்த 9 வண்ண மூங்கிலை வீசினாள். அது தடை செய்யப்பட்ட சக்தியை தடுத்தது மட்டுமல்லாமல் அந்த ஜீவன் இருக்கும் இடத்தை கண்டறிய தனது தெய்வீக மனதையும் பரப்பினாள். இறுதியாக அவள் அந்த படியை முடித்தாள். உயர்ந்த சொர்க்கத்தின் ஆதார சக்தி அவளை கழுவியது. அவள் மாறி உச்சத்தை அடைந்தாள். உடனடியாக பிரபஞ்சமே அதிர்ந்தது. உயர்ந்த கட்டுப்பாடு உருவானது. அனைத்து விதிகளையும் ஒடுக்கியது. அவள் தனியாக நின்றாள். உலகமே வியப்பில் ஆழ்ந்தது. பிரபஞ்சத்தில் ஒரு உருவம் உச்சியில் நின்றது. கூந்தல் காற்றில் பறந்தது. அவளது இணையற்ற கண்கள் வெல்ல முடியாத ஒளியுடன் மின்னின. ஒரு பேரரசியின் ஆதிக்கம் பரவியது. லிங்கல் வெற்றி பெற்றாள். இந்த காலத்தின் இறுதி வெற்றியாளர் அவளே. அவளது ஏகாதிபத்திய சக்தியை வெளியிட்டாலே தடை செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் பயத்தில் பின்வாங்கினர். அவர்கள் அஜாக்கிரதையாக செயல்பட துணியவில்லை. இருந்தாலும் அவளால் தன் சகோதரனை காப்பாற்ற முடியவில்லை. அவள் கோஜெடியனை சரியான நேரத்தில் காப்பாற்றினாள். ஆனால் அவன் முடக்கப்பட்டான். சாதனை, அடிப்படை, ஆயுட்காலம் அனைத்தும் பாழாகிவிட்டன. அவன் நீண்ட காலம் வாழ மாட்டான். ஸ்ரெண்டிங் பண்டைய பேரரசர், பீனிக்ஸ், செலஸ்டியல் மற்றும் அடையாளம் தெரியாத மற்ற 2 தடை செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள். சியோ வெற்றிடத்தை உற்று நோக்கினாள். அவளது ஏகாதிபத்திய சக்தி பரவி பிரபஞ்சத்தை அதிர வைத்தது. அவள் தன்னை தாக்கிய தடை செய்யப்பட்ட ஆட்சியாளர்களை வேட்டையாடத் தொடங்கினாள். அவளால் ஸ்ரெண்டிங் மற்றும் பீனிக்ஸ் செலஸ்டியலை மட்டுமே உறுதிப்படுத்த முடிந்தது. மற்ற இருவரின் அடையாளம் தெளிவாக இல்லை. எல் என்பவர் அவளது 9 வண்ண மூங்கிலை திருடிய வாழ்க்கை பாதை நுட்பங்களை பயன்படுத்திய ஆட்சியாளர். மற்றொருவர் அறிமுகமில்லாதவர், கடுமையான மற்றும் கூர்மையான போர் சக்தி கொண்ட தடை செய்யப்பட்ட ஜீவன். அதன் உண்மையான வடிவத்தை கண்டறிவதும் கடினமாக இருந்தது. முயின் அவர்களை விட்டுவிட மாட்டாள். அவளுக்கும் அவளது சகோதரனுக்கும் இடையிலான பகை வெல்ல முடியாத பாதையில் தொடங்கினாலும் அதில் சரியோ தவறோ இல்லை. தான் தவறு செய்ததாக அவள் நினைக்கவில்லை. அந்த திருடன் பேரரசராக வெற்றி பெறுவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்போது சிறிது காலம் மறைந்து வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை. தொடர்ந்து தியானித்து தாவோவை புரிந்து கொண்டு எனது சொந்த அழியாத மற்றும் வெல்ல முடியாத பாதையில் நடப்பேன். பேரரசியான பிறகு லூசினியா தாவோ பெயராக யாவ் குவாங் என்பதை தேர்ந்தெடுத்தாள். உலகம் அவளை சாவ் குவாங் என்று அழைத்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர் தனது தடை செய்யப்பட்ட எதிரிகளை விடாமல் துரத்திக் கொண்டே தனது சொந்த மாபெரும் தாவோவை முழுமையாக்கினார். அவரது ஆட்சியின் 4000வது ஆண்டில் குய் இறக்கும் நிலையில் இருப்பதை அவர் உணர்ந்தார். எனவே அவரது ஆயுளை நீட்டிக்க அவர் உதவினார். மேலும் அவர் மூலம் தனது சொந்த வாரிசை விட்டு சென்றார். அவர் முற்றிலும் ஆதிக்கம் செலுத்துபவராக இருந்தார். குச்சியை மறுக்க அனுமதிக்கவில்லை. அவரது ஆட்சியின் 8000வது ஆண்டில் பண்டைய பேரரசர் ஷண்டிங் மறைந்திருந்த இடத்தை லாஷோ இறுதியில் கண்டுபிடித்தார். உச்சகட்ட சக்திகளுக்கு இடையே போர் வெடித்தது. பண்டைய பேரரசரான ஷண்டிங் பெரிதும் சிதைவடையவில்லை என்றாலும் அவர் பழையபடி நிகரற்ற வல்லரசாக இல்லை. இறுதியில் அவர் பிரபு ஷிங்கியாவால் ஒடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இதற்கு பிறகு லூ ஷின்யா தனது எதிரிகளை துரத்துவதை நிறுத்தவே இல்லை. அவர் பல்வேறு கட்டுக்கதைகளான தடை செய்யப்பட்ட மண்டலங்களுக்குள் நுழைந்து பல பெரும் போர்களை தூண்டினார். இறுதியாக அவரது ஆட்சியின் 15000வது ஆண்டில் அவர் கண்டறிந்தார். இறுதியாக அந்த இறுதி முடிவை எடுத்தார். அவர் தனது சொந்த பயிற்சியை கைவிட்டு தெய்வீக ஆதாரத்தில் தன்னை முத்திரை குத்தி தடை செய்யப்பட்ட உயிரினமாக மாறினார். இது அனைத்தும் தனது எதிரிகள் தோன்றுவதற்காக காத்திருந்து அவர்களை ஒடுக்கிக் கொள்வதற்காக மட்டுமே. வரலாறு முழுவதும் பல நிகரற்ற உயிரினங்களிடையே இது அவரது இயல்பாகவே இருந்தது. எப்போதும் சில தனித்துவமான இருப்புகள் இருந்து வந்துள்ளன. எனக்கு 48000 வயதான போது பேரரசர் யாவோம் மறைந்தார். வானமும் பூமியும் துக்கம் அனுசரித்தன. பல்லாயிரம் உயிர்களும் ஒன்றிணைந்து வருந்தின. இவ்வாறு அந்த சகாப்தம் முடிவுக்கு வந்தது. வானியல் நிகழ்வுகளில் ஏதோ தவறு இருப்பதை என்னால் உணர முடிந்தது. பேரரசர் யாக்குவாங்கும் வீழ்ந்து தடை செய்யப்பட்ட உயிரினமாக மாறியிருக்கலாம் என்று நான் சந்தேகிக்கிறேன். இது எனக்கு நல்ல செய்தி அல்ல. ஏனென்றால் அவருக்கும் எனக்கும் இடையே இன்னும் பகை இருந்தது. அவர் முதலில் என்னை தூண்டிவிட்டாலும் இப்போது சரி தவறுகளை பற்றி விவாதிப்பதில் அர்த்தமில்லை. நீண்ட காலம் வாழ வாழ அதிக பகை சேர்கிறது என்பதில் ஆச்சரியமில்லை. நான் பெருமூச்சு விடாமல் இருக்க முடியவில்லை. அப்படியானால் தடை செய்யப்பட்ட உயிரினத்தை ஒரு பெரிய எதிரியாக கொண்டிருப்பதாக நான் கருதலாமா? இருப்பினும் நான் சாதாரண தடை செய்யப்பட்ட உயிரினங்களிலிருந்து வேறுபட்டவன். நான் பல மாபெரும் தாவோக்களை கற்றுக்கொண்டதால் அடையாளங்களை இன்னும் நிகழ்வாக மாற்றிக்கொள்ள முடியும். பேரரசர் யாக்வாங்குடனான எனது பகை வாழ்க்கையின் தாவோவை பயன்படுத்துவதிலிருந்து உருவானது. எதிர்காலத்தில் அதை பயன்படுத்துவதை தவிர்த்து விடலாம். ஒரு சிறப்பு வாய்ப்பு கிடைத்தால் நான் வாழ்க்கையின் தாவோவை வெளிப்படுத்தி பேரரசர் யுவாங்கை கண்ணியில் சிக்க வைத்து அவரை ஒழித்து அச்சுறுத்தலை
தீர்க்க முடியும். தடை செய்யப்பட்ட உயிரினமாக நான் இந்த பாத்திரத்திற்குள் இன்னும் அதிகமாக நுழைந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே எனது எதிரிகளை புதைப்பதற்கான சூழ்ச்சிகளை சிந்திக்கிறேன். இதை சிந்திக்கும் போது என்னால் சுயபரிசோதனை செய்யாமல் இருக்க முடியவில்லை. 48,000 ஆண்டுகள் வாழ்ந்த நான் இப்போது உண்மையான தடை செய்யப்பட்ட உயிரினமாக இருக்கிறேன். எனது தற்போதைய பார்வையும் தொலைநோக்கும் நீண்ட காலத்திற்கு முன்பே மற்ற தடை செய்யப்பட்ட உயிரினங்களுக்கு இணையாகிவிட்டன. அவர்களில் பலருக்கு அவர்களுக்கே உரித்தான பெரும் எதிரிகள் உள்ளனர். நீண்ட யுகங்களாக விளையாட்டுகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் பஞ்சமே இல்லை. தடை செய்யப்பட்ட உயிரினங்களில் சில மட்டுமே பாதிப்பின்றி இருக்க முடியும். ஆனால் இறுதியில் அவை அழிவை சந்திக்கும். என்னால் மட்டுமே அழியாதன்மை மற்றும் வெல்ல முடியாத பாதையில் பயணிக்க முடியும். எனது 50,000 வயதில் நான் 5 குறைபாடற்ற தாவோ பாதைகளில் தேர்ச்சி பெற்றேன். இடி, உயிர், அழிவு, படுகொலை மற்றும் ஊதா நிற ஆற்றலின் தாவோ பாதைகள் அவை. இப்போது எனது 5 தாவோ பாதைகளும் இணைந்த நிலையில் பேரரசர் நிலையை அடைய இன்னும் சற்று குறைவாகவே உள்ளது. இருப்பினும் தெய்வீக மூலங்களில் முடக்கப்பட்ட அந்த தடை செய்யப்பட்ட மேதைகளுடன் ஒப்பிடுகையில் நான் மிகவும் வலிமையானவன். எனக்கு இன்னும் 20,000 ஆண்டுகள் கொடுத்து 7 குறைபாடற்ற தாவோ பாதைகளை அடைய வழிவிடுங்கள். ஒரு பேரரசரை ஏன் சவால் செய்யக்கூடாது? நான் 6வது சிறந்த தாவோ பாதையையும் சிந்திக்க தொடங்கிவிட்டேன். அந்த நேரத்தில் ஒரு ஒளிக்கீற்று திடீரென முன்னால் இருந்த விண்மீன் வானத்தை கடந்து சென்றது. இதை பார்த்த நான் லேசாக புன்னகைத்து, ஓ இதோ வந்துவிட்டது என்றேன். தாவோவாதி 3 உயிர் தெய்வீக மலரே, பல 10,000 ஆண்டுகளாக தனிமையில் தவம் இருந்தேன். நான் செலவிட விரும்பும் சில தருணங்களில் இதுவும் ஒன்று. எனது வாழ்த்தை கேட்டது போல அந்த 3 உயிர் தெய்வீக மலர் ஒரு சிறிய திருப்பத்தை எடுத்து நேரடியாக என்னை நோக்கி பறந்து வந்தது. இதை பார்த்த எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் நான் அந்த மலரை முதலில் சந்தித்ததிலிருந்து இப்போது இது 15வது முறை. ஒவ்வொரு முறையும் 3 உயிர் தெய்வீக மலர் கடந்து செல்வது போல பாசாந்து செய்து பின் திரும்பி என்னை நோக்கி பறந்து வரும். ஆனால் சிறிது தூரம் பறந்த பிறகு அது திசையை மாற்றி பறந்து சென்றுவிடும். நான் 3 முறை துரத்தினேன். ஆனால் அது ஒவ்வொரு முறையும் தப்பித்துவிட்டது. ஒரு முறை நான் பிரபஞ்சத்தின் பாதி தூரம் வரை துரத்தினேன். உலகில் உள்ள பல அழியாத தெய்வீக மருந்துகள் இருந்தும் என்னால் இதை பிடிக்க முடியவில்லை. 3 உயிர் தெய்வீக மலர் மட்டுமே சோர்வின்றி என்னை கிண்டல் செய்கிறது. மற்ற அழியாத தெய்வீக மருந்துகள் எங்கும் காணப்படவில்லை. இந்த தொல்லை தரும் மலருக்கு என்னதான் ஆச்சோ யாருக்கு தெரியும்? இது ஏதோ ஒரு ஒழுங்கை பின்பற்றுவது போல தோன்றுகிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலும் என்னை கிண்டல் செய்ய இது வருகிறது. இருப்பினும் இம்முறை வித்தியாசமாக இருந்தது. 3 உயிர் தெய்வீக மலர் கிட்டத்தட்ட என் முன்னால் இருந்தது. அது விலகிச் செல்லவில்லை. இதை பார்த்த நான் திடுக்கிட்டேன். எனது 5 தாவோ பாதைகள் முழுமையடைந்ததால் இருக்குமோ? அந்த தெய்வீக மலர் இறுதியாக என்னை தகுதியானவனாக கருதுகிறதோ? நான் சாதாரணமாக அதை பிடிக்க கையை நீட்டினேன். ஆனால் இப்போதும் என்னால் அதை பிடிக்க முடியவில்லை. அது ஒளியுடன் மின்னியது. நேரடியாக என் உள்ளங்கையை தவிர்த்துவிட்டது. ஆனால் அது அங்கிருந்து வெளியேறவில்லை. அதற்கு பதிலாக அது என்னை சுற்றி வட்டமிடத் தொடங்கியது. இதன் அர்த்தம் என்ன? இந்த மலர் என்ன செய்ய பார்க்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. அதற்கு ஏதோ ஒரு உள்ளார்ந்த உணர்வு இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் சாதாரண உயிரினங்களை போன்ற அறிவு அதற்கு இல்லை. மேலும் இந்த 3 உயிர் தெய்வீக மலர் எவருக்கும் சொந்தமில்லாததாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதன் எஜமானர் எனது அழியாத ரகசியத்தை எப்போதோ கண்டுபிடித்திருப்பார். அதற்கு ஒரு எஜமானர் இருந்திருந்தால் அவர்கள் என்னை தேடி ஆட்களை அனுப்பியிருக்க வேண்டும். அந்த தெய்வீக மலரை பிடிக்க நான் மீண்டும் கையை நீட்டினேன். எதிர்பாராத விதமாக அது பறந்து சென்று விட்டது. விடாமல் நான் மீண்டும் அதை துரத்தினேன். நான் துரத்தும் போது திடீரென்று முகம் சுளித்தேன். ஏனெனில் அந்த தெய்வீக மலர் விண்மீன் எல்லையை நோக்கி சென்றது. இதற்கு மேல் சென்றால் நான் இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். பிரபஞ்சத்திற்கு அப்பால் எல்லையற்ற வெற்றிடம் உள்ளது. அதிதிறமைசாலிகள் கூட அதன் ஆழத்திற்குள் சென்றால் வழிதவறி விடுவார்கள். இறுதியில் அந்த மும்மை தெய்வீக மலர் நேராக பிரபஞ்ச எல்லையை ஊடுருவி சென்றது. அது பிரபஞ்சத்திற்கு வெளியே சென்று விட்டது. ஏதோ தவறு என்று தெரிந்தும் நான் அந்த எல்லையை கடந்து பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள வெளிக்கு சென்றேன். அங்கே முடிவில்லாத எல்லையற்ற வெற்றிடமும் குழப்பமுமே இருந்தன. இதுதான் அனைத்து தடையையும் புதைக்கக்கூடிய உண்மையான வெற்றிடம். சிறிது தூரம் பறந்த பிறகு அந்த மும்மை தெய்வீக மலர் திடீரென நின்றது. அங்கே மூழ்கடிக்கப்பட்ட ஒரு பண்டைய வெண்கல கப்பலை கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என்னால் என் கண்களையே நம்ப முடியவில்லை. 9 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு காட்டுமிராண்டி பேரரசரால் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு இந்த கப்பல் மறைந்துவிட்டது. ஆனால் இப்போது அது இங்கே தோன்றியுள்ளது. அந்த பண்டைய வெண்கல கப்பல் அமைதியாக அந்த வெற்றிடத்தில் மிதக்கிறது. முழு கப்பலும் வெண்கலத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. பல யுகங்களாக கடந்து வந்ததைப் போல அது ஒரு பிரம்மாண்டமான பழங்கால அதிர்வை வெளிப்படுத்துகிறது. காலத்தின் ஆழமான பாரம் பிரமிக்க வைக்கிறது. இது உண்மையிலேயே புராண அந்தஸ்திற்கு உரியது. இந்த பண்டைய வெண்கல கப்பல் காணாமல் போய் பல காலம் ஆகிவிட்டது. இன்னும் அதில் ஏதேனும் தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் உள்ளனவா? யோசித்த பிறகு நான் உள்ளே ஏறி பார்க்க முடிவு செய்தேன். ஏறக்குறைய 10 லட்சம் ஆண்டுகளாக அது காணாமல் போயிருக்கிறது. உள்ளே உயிரினங்கள் இருந்தாலும் அவை தெய்வீக சக்தியில் உயிர் பிழைக்கும் சிதைந்த எச்சங்களாகவே இருக்கும். மெல்லிய ஆற்றல் தடுப்பை கடந்து நான் நேராக அந்த பண்டைய வெண்கல கப்பலின் உட்பகுதிக்கு சென்றேன். உள்ளே சென்றபோது அழிவை தவிர உயிரின் தடயங்கள் ஏதுமில்லை. எந்த உயிரினத்தையும் நான் கண்டறியவில்லை. ஆனால் அப்போது அந்த பண்டைய கப்பல் திடீரென லேசாக நடுங்கத் தொடங்கியது. ஆழத்திலிருந்து ஒரு ஒளிக்கீற்று என்னை பார்த்து பாய்ந்து வந்தது. என் முகம் மாறியது. ஆனால் அந்த ஒளிக்கீற்று என்னவென்று விரைவாக புரிந்து கொண்டேன். அது கப்பலின் பாதையை கட்டுப்படுத்தும் வெண்கல சுக்கான். அது பார்ப்பதற்கு எளிமையாகவும் பழமையாகவும் இருக்கிறது. நான் கையை வீச பேரரசருக்கு இணையான தெய்வீக சக்தி வெளிப்பட்டது. நான் அந்த வெண்கல சுக்கானை பிடித்துக் கொண்டேன். அதிர்முகத்திலிருந்து ஒரு பெரும் தகவலின் வெள்ளம் என் மனதை வந்தடைந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அந்த பழமையான வெண்கல கப்பல் கடுமையாக அதிர்ந்தது. அதன் உட்புற உலகத்திலிருந்த பல புனிதமான நிலங்கள் மெல்ல மெல்ல உயிர் பெற்று வரத் தொடங்கின. அவை பிரகாசமான தெய்வீக ஒளியுடன் மின்னின. அதன் ஆற்றல் கவசம் முன்பை விட வலுவாகவும் தடிமனாகவும் மாறியது. முழு வெண்கல கப்பலும் முழுமையாக விழித்துக் கொண்டது போல அடுக்கு அடுக்காக நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்த ஆற்றல் அலைகளை வெளிப்படுத்தியது. ஆனால் வெண்கல கப்பலில் ஏற்பட்ட இந்த பெரும் ஆரவாரத்தாலேயே இது நிகழ்ந்தது. அருகில் இருந்த ஒரு அரக்கன் இதை கவனித்து விட்டது. அந்த அரக்கன் பாதாள அபேசிலிருந்து வந்தது. அது இப்போதுதான் முழு உருவம் பெற்றிருந்தது. அது பெரும் பிரபஞ்சத்திற்குள் சென்று நிலையை ஆய்வு செய்ய தயாராக இருந்தது. கடந்த காலத்தில் பேரரசர் யக்வாங் தடை செய்யப்பட்ட எதிரிகளை மட்டுமே குறிவைத்திருந்தாலும் அவர் வழியில் சில கூடுதல் கடமைகளையும் சாதாரணமாக நிறைவேற்றினார். நான் 2 முறை பாதாள அபேசை சுத்தம் செய்து பல அரக்க உயிரினங்களை அழித்தேன். பாதாள அபேஸ் என்பது பெரும் பிரபஞ்சத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு சிறப்பு சூழலாகும். அங்குள்ள அடர்ந்த தனித்துவமான அரக்க ஆற்றல் அவ்வப்போது அரக்க உயிரினங்களை உருவாக்குகிறது. அவை அளப்பரிய தடை செய்யப்பட்ட சக்தியை கொண்டுள்ளன மற்றும் உலகின் பேரிடர்களில் ஒன்றாக விளங்குகின்றன. அந்த அரக்க உயிரினம் சற்று ஆச்சரியமடைந்தது. அந்த பழமையான வெண்கல கப்பலின் உணர்வு மற்றும் அது மீண்டும் உயிர் பெற்றது. அந்த அரக்கனின் முழுமையற்ற முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. அது விரைவாக பயமாக மாறியது. அது பிறந்திருந்தாலும் பெரும் பிரபஞ்சத்தை ஆய்வு செய்யும் பணி அதற்கு வழங்கப்பட்டிருந்தது. நல்லது, அது பெரும் பிரபஞ்சத்தின் பண்டைய வரலாற்றை முன்கூட்டியே படித்து பல பண்டைய ரகசியங்களையும் முக்கிய நிகழ்வுகளையும் அறிந்திருந்தது. எனவே அந்த அரினா அக்சோன் என்ற பயங்கரமான பண்டைய பாழ்நில பேரரசரை பற்றி அதற்கு நன்றாக
நன்றாக தெரிந்திருந்தது. அந்த பண்டைய பால்நில பேரரசர் பாதாள அபிஸில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான உயிரினத்தின் தலையை சிதறடித்தார். அது பயந்து பின்வாங்க நேரிட்டது. பிறகு வெளியே வர துணியவில்லை. அவர் எவ்வளவு உக்கிரமானவர் என்றால் மேலோங்கிய சக்திகள் கூட நடுங்கின. அக்காலத்தில் பண்டைய பால்நில பேரரசர் உலகளாவிய தடை தரவுகள் மற்றும் கட்டுக்கதையான தடை செய்யப்பட்ட மண்டலங்கள் அனைத்தையும் அழிப்பார் என்று சிலர் கவலைப்பட்டனர். பல தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் அவரை ஒழிக்க ஒன்றிணைய திட்டமிட்டன. ஆனால் பின்னர் அந்த பண்டைய பால்நில பேரரசர் தானாகவே மறைந்துவிட்டார். அவர் எங்கே சென்றார் என்பது தெரியவில்லை. உலகத்தின் தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டன. அது அந்த பண்டைய பால்நில பேரரசராக இருக்குமோ? உயிர் பெற்ற வெண்கல கப்பலை பார்த்ததும் அந்த அரக்கனின் மனதில் தோன்றிய முதல் சிந்தனை அந்த பண்டைய பால்நில பேரரசர் மட்டும்தான். அதே நேரத்தில் நான் வெண்கல கப்பலின் சுக்கானை பற்றினேன். அதன் மூலம் வெண்கல கப்பலின் மீதான முழு அதிகாரத்தையும் நான் கைக்கொண்டேன். அப்படியே நான் வெண்கல கப்பலின் புதிய தலைவனானேன். திடீரென்று அந்த அரக்கனின் உணர்வையும் நான் உணர்ந்தேன். எனது ஆழ்ந்த கண்கள் திடீரென்று 2 சுடரும் பிரம்மாண்டமான ஒளிக்கதிர்களை வெளிப்படுத்தி வெற்றிட மண்டலத்தை துளைத்து சுற்றியிருந்த இருளை ஒளிரச் செய்தன. அருகிலிருந்த அரக்கன் அதை உணர்ந்து அதன் முகம் கடுமையாக மாறியது. நான் ஏற்கனவே ஒரு பேரிடியுடன் என் உள்ளங்கையால் அதை தாக்கினேன். ஒரு பரந்த இணையற்ற ஊதா நிற ஆற்றல் பிரம்மாண்டமாகவும் அதீதமாகவும் வெடித்து பரவியது. அந்த அரக்கன் பாதி பேரரசர் சக்தியை கண்டு பெரும் அதிர்ச்சியடைந்தது. அது உண்மையாகவே பண்டைய பால் பேரரசராக இருக்குமோ? அதற்கு எதிர்த்து போராடும் துணிச்சல் இல்லை. உடனடியாக அரக்க ரகசிய கலைகளை பயன்படுத்தி தப்பியது. அதன் பார்வையில் வெண்கல கப்பலுக்குள் இருந்த தடை செய்யப்பட்ட உயிர் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினாலும் பாதி பேரரசர் சக்தியை வெளிப்படுத்த முடிந்தது. இது மிகவும் சக்தி வாய்ந்த தடை செய்யப்பட்ட அரக்கனை குறித்தது. பூம்! அந்த அரக்கனின் உடல் முழுவதும் ஊதா நிற ஆற்றலால் உடனடியாக சிதறியது. அதன் எஞ்சிய அரக்க ஆற்றல் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த அரக்கனிடம் தனித்துவமான ரகசிய கலைகள் இருந்தன. இந்த வெற்றிட பகுதியில் அவை மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. அழிக்கப்படுவதற்கு முன் அதன் ஆன்மாவின் ஒரு பகுதி தப்பித்து வெற்றிடத்துடன் கலந்து அரக்க பாதாளத்தை நோக்கி வேகமாக திரும்பியது. பண்டைய வெண்கல கப்பல் மீண்டும் உயிர் பெற்றுள்ளதையும் ஒரு தடை செய்யப்பட்ட அரக்கன் அதை கைப்பற்றியுள்ளதையும் அரக்க பாதாளத்தின் மற்ற தடை செய்யப்பட்ட அரக்கர்களிடம் தெரிவிக்க அது திட்டமிட்டது. மேலும் மோசமாக, உள்ளே பண்டைய பால் பேரரசர் இருக்கலாம். அந்த அரக்கனை ஒரு கையால் சிதைக்க அது தப்பியது. ஏதோ தப்பிச் சென்றதை நான் லேசாக உணர்ந்தேன். ஆனால் இந்த வெற்றிடத்தில் எனது உணர்திறன் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பண்டைய வெண்கல கப்பலை பின்தொடர முடியாது. இதில் பெரிய ரகசியங்கள் உள்ளன. மறைந்து கொள்வதே சிறந்தது. முதலில் மெதுவாக ஆராய்வோம். நான் அதிகம் யோசிக்க விரும்பவில்லை. இந்த வெண்கல கப்பல் ஒரு கட்டுக்கதையான தடை செய்யப்பட்ட பகுதி. குறைந்தபட்சம் மறைந்து கொள்வதில் சிக்கல் இல்லை. நான் கப்பலை வெற்றிடத்தின் மறுபக்கத்திற்கு செலுத்த கட்டுப்படுத்தி எனது ஆற்றலை மறைக்கிறேன். பண்டைய பால் பேரரசரின் தடயங்களை நான் கண்டறிந்ததால் இந்த வெண்கல கப்பலை மெதுவாக ஆராய்வேன். பிரபஞ்சத்திற்கு வெளியே உள்ள வெற்றிடத்தில் பால் பேரரசர் எங்கே சென்றார் என்பதை நான் ஊகித்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். எல்லையற்ற அரக்க ஆற்றல் சூழல் கோடிக்கணக்கான மைல்கள் நீளும் எண்ணற்ற அரக்க ஆற்றல் நதிகளை சுழற்றுகிறது. பிரமாண்டமானது மற்றும் பயங்கரமானது. இதுதான் அரக்கர்களின் பாதாளம். கட்டுக்கதையான தடை செய்யப்பட்ட பகுதியை விடவும் பயங்கரமானது. ஒரு காலத்தில் எண்ணற்ற பேரரசர்களை புதைத்த இடம். நான் தோற்கடித்த அந்த அரக்கனை பார்த்தேன். வெறும் ஆன்மா மட்டுமே பாதாளத்திற்கு தப்பிச் சென்றது. உள்ளே நுழைந்ததும் அது சுற்றியுள்ள தூய அரக்க ஆற்றலை வெறித்தனமாக உட்கொண்டு சிதையும் அதன் ஆன்மாவை விரைவாக நிலைப்படுத்தி உடலை மீண்டும் உருவாக்க தொடங்குகிறது. இந்த பாதாளம் ஒரு சிறப்பு வாய்ந்த இடம். இங்கு அரக்க ஆற்றல் முடிவில்லாதது. இங்குள்ள உயிரினங்கள் பல்வேறு அரக்க ஆற்றல் மூலங்களிலிருந்து பிறக்கின்றன. குறைபாடுள்ளவை அரக்கர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குறையற்ற வலிமை மிக்கவை அரக்க ஆவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அரக்கர்கள் அவ்வளவு வலிமையானவர்கள் அல்ல, ஆனால் மிக பலவீனமான அரக்கர்கள் கூட அடிப்படை தடை செய்யப்பட்ட சக்தியை கொண்டுள்ளனர். பாதாளத்தின் அதியுன்னத ஆதாரத்திலிருந்து பிறந்த பேய் ஆவிகள் இயற்கையிலேயே வலிமையானவை, தற்போதைய பேரரசர்களுக்கு இணையானவை. ஆனால் பாதாளம் ஒரு பேய் ஆவியை உருவாக்க பல லட்சம் ஆண்டுகள் தேவைப்படும். பழங்காலத்திலிருந்தே பேய் ஆவிகள் பல இருந்தாலும் பேய்களும் தவம் செய்து பேய் ஆவி நிலையை அடைய முடியும் என்பதால் பாதாளத்தில் தடை செய்யப்பட்ட மேதாவிகள் ஏராளம். அவர்கள் பிரபஞ்சத்தையே வெல்லக்கூடிய எல்லையற்ற சக்தியை கொண்டிருந்தாலும் பேய்கள் மற்றும் ஆவிகள் இருவருக்கும் ஆயுட்காலம் உண்டு. காலம் வரும்போது அவர்களும் இறப்பார்கள். எனவே பல பேய் ஆவிகள் பெரிய பிரபஞ்சத்தின் தடை செய்யப்பட்ட மேதாவிகளைப் போலவே இருக்கின்றன. பெரும்பாலானவை தெய்வீக ஆதாரங்களில் உயிர் வாழ தங்கள் நிலைகளை துண்டிக்கின்றன. ஆனால் சில பேய் ஆவிகள் பாதாளத்தில் தங்குவதில்லை. மாறாக தடை செய்யப்பட்ட மேதாவிகளாக பெரிய பிரபஞ்சத்திற்கு செல்கின்றன. எனவே பெரிய பிரபஞ்சத்தின் தடை செய்யப்பட்ட மேதாவிகளில் ஒரு சிறிய பகுதி உண்மையில் பேய் ஆவிகளே. நான் முக்கியமான செய்தியை தெரிவிக்க வேண்டும். பாதாளத்திற்கு திரும்பி தன் ஆன்மாவை நிலைப்படுத்திய அந்த பேய் தான் கண்டறிந்ததை தன் மேலதிகாரியின் மூலம் ஒரு பேய் ஆவிக்கு உடனடியாக தெரிவித்தது. இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த பேய் ஆவிகள் பாதாளத்தின் 3 தற்போதைய தடை செய்யப்பட்ட ஜாம்பவான்கள் உட்பட மற்ற பேய் ஆவிகளுக்கும் உடனே செய்தியை பரப்பின. அந்த ஜாம்பவான்களில் ஒருவர் உடனடியாக விழித்துக் கொண்டார். பாதாளத்தின் ஆழத்தில் ஒரு உருவம் அசைந்தது. அதன் ஒரு கண் சற்றே திறந்தது. ஈடு இணையற்ற தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டது. அதன் பார்வை முழு பாதாளத்தையும் ஊடுருவியது. ஒரு பயங்கரமான உணர்வு எங்கும் பரவியது. பாதாளத்தின் அனைத்து பேய் ஆற்றலும் நடுங்கியது. இரட்டை மேற்கோள் குறி. அந்த பழங்கால பேரரசர் இன்னும் இறக்கவில்லையா என்று பேய் கடவுள் பேரரசரின் பனி போன்ற குளிர்ச்சியான குரல் பாதாளத்தின் ஆழத்திலிருந்து எதிரொலித்தது. அவரது குரல் அலட்சியமாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு அதிர்ச்சியும் பழங்காலத்திலிருந்தே நீடிக்கும் நடுக்கமும் இருந்தது. அவர் மற்ற தடை செய்யப்பட்ட மன்னர்களுடன் இணைந்து பழங்கால பேரரசரை அழிக்க ஒரு புராண கொலை வலையை அமைத்திருந்தார். இருப்பினும் அது அந்த பழங்கால பேரரசரால் ஒரே அடியில் சிதைக்கப்பட்டது. முடிவில் பேய் கடவுள் பேரரசரின் தலை சிதறடிக்கப்பட்டது. தற்காலிகமாக அவரால் மீளக்கூட முடியவில்லை. தலையற்ற உடலை இழுத்துக்கொண்டு அவமானத்துடன் பாதாளத்திற்கு தப்பி ஓடினார். அதிர்ஷ்டவசமாக அப்போது பல எதிரிகள் இருந்ததால் அவர் மீது கவனம் செலுத்த முடியவில்லை. இல்லையெனில் பழங்கால பேரரசர் உண்மையில் பாதாளத்திற்குள் புகுந்து அவரை மட்டும் குறிவைத்திருந்தால் அவர் நிச்சயம் இறந்திருப்பார். அது அவராக இருக்க முடியாது. பாதாளத்தின் ஆழத்திலிருந்து மற்றொரு குரல் கேட்டது. அதேபோல் குளிர்ச்சியாகவும் தனிமையாகவும் இருந்த அந்த குரல் பழங்கால பேரரசர் ஒருபோதும் தன் நிலையை துண்டிக்க மாட்டார் என்றது. இந்த குரல் பாதாளத்தின் பிரபுவினுடையது. மேலும் அவர் பாதாளத்தின் பழமையான மற்றும் வலிமையான பேய் ஆவி. பழங்கால பேரரசர் இல்லை என்றால் வேறு யார்? மற்றொரு பேய் ஆவியும் விழித்துக் கொண்டது. இந்த செய்தியை பெரிய பிரபஞ்சத்திற்கு அனுப்புங்கள். அவர்களே அதை விசாரித்துக் கொள்ளட்டும். அந்த வெண்கல பழங்கால கப்பல் மீண்டும் உயிர் பெற்று தோன்றினால் அவரால் மறைந்திருக்க முடியாது. அவர் இறுதியில் கண்டுபிடிக்கப்படுவார். மற்றொரு பேய் ஆவி சேர்த்து கூறியது. அபிஸ் பிரபு அது பண்டைய பேரரசராக இருக்க முடியாது என்று கூறினாலும் உண்மையை சொல்ல போனால் அது முற்றிலும் சாத்தியமற்றது அல்ல. பண்டைய பேரரசர் போன்ற ஒரு மாவீரர் கூட ஆயுட்கால வரம்புகளால் சிக்கிக் கொண்டார். அவருடைய நம்பிக்கைகளும் எண்ணங்களும் கூட மாறக்கூடும். இதை பற்றி தெளிவாக கண்டறிய யாருக்கும் அவசரம் இல்லை. காலம் மிக பெரியது, முடிவில்லாதது. இந்த வெண்கல
பழங்கால கப்பல் வெளிப்பட்டவுடன் அதன் உண்மைத்தன்மை படிப்படியாக வெளிப்படும். அவர்களுக்கு ஒரு சாதாரண தூக்கம் என்பது 10,000 அல்லது லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கலாம். யாருக்கும் எந்த அவசரமும் இல்லை. டெமன் அபிஸ் விரைவில் சில வழிகள் மூலம் வெண்கல கப்பல் மீண்டும் தோன்றிய செய்தியை பெரிய பிரபஞ்சத்திற்கும் தெய்வ குடும்பத்திற்கும் அனுப்பியது. பெரிய பிரபஞ்சத்திற்குள் இருக்கும் பல புராண தடை செய்யப்பட்ட மண்டலங்கள், தெய்வீக கல்லறைகளில் இருந்த தடை செய்யப்பட்ட உயிரினங்களும் இந்த செய்தியால் அதிர்ச்சியடைந்தன. ஒரு புராண தடை செய்யப்பட்ட மண்டலத்தின் மறுமலர்ச்சி சிறிய விஷயமல்ல. அடையாளம் தெரியாத தடை செய்யப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர், குறிப்பாக அவர் பழைய காலத்து பண்டைய பேரரசராக இருக்கலாம் என்பதுடன் சேரும்போது, இதை கேட்ட பிறகு தடை செய்யப்பட்ட உயிரினங்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஆனால் அவர்களும் விசாரிக்க அவசரப்படவில்லை. வெண்கல கப்பலை ஆராய வெளியே வரும் ஆபத்தை யாரும் விரும்பவில்லை. இது போன்ற விஷயங்களுக்கு வழக்கமாக தற்போதைய பேரரசரின் தலையீடு தேவைப்படும். இதற்கிடையில் வெண்கல கப்பலுக்குள் உள்ள நிலைமை குறித்து எனக்கு ஒரு தோராயமான புரிதல் கிடைத்துள்ளது. முதலாவதாக, இந்த கப்பலில் 3 அடுக்கு புராண அமைப்புகள் உள்ளன. ஒவ்வொரு அமைப்பின் சக்தியும் ஒரு பேரரசருக்கு நிகரானது. 3 புராண அமைப்புகளும் ஒரே நேரத்தில் இயக்கப்பட்டால் தற்போதைய பேரரசர் கூட இங்கே வீழக்கூடும். இருப்பினும் கப்பலுக்குள் உள்ள 3 அமைப்புகளும் இப்போது கடுமையாக சேதமடைந்துள்ளன. உள்ளே இருக்கும் 3வது அமைப்பு மட்டுமே ஒப்பீட்டளவில் நல்ல நிலையில் உள்ளது. அது இன்னும் அதன் சக்தியில் 70 முதல் 80% வெளிப்படுத்த வல்லது. ஒரு பேரரசரை எதிர்க்க அது போதுமானது. முதல் மற்றும் 2வது அமைப்புகளை பொறுத்தவரை அவற்றின் பாதிக்கும் குறைவான சக்தியை கொண்டே அவற்றை ஏதோ ஒருவாறு இயக்க முடியும். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், அந்த புராண அமைப்புகளை சரி செய்வது கடினமல்ல. ஒரு புராண தடை செய்யப்பட்ட மண்டலமாக வெண்கல கப்பல் இயற்கையாகவே தானாக சரி செய்து கொள்ளும் திறனை கொண்டுள்ளது. வெண்கல உடற்பகுதி முடிவில்லாமல் வளரக்கூடிய ஒரு தெய்வீக பொருள் போன்றது. போதுமான தெய்வீக சாரம் வழங்கப்பட்டால் அது மெதுவாக மீண்டு வரும். முடிவில்லாமல் வளரும் 9 வண்ண மூங்கிலை போன்றது. அதிர்ஷ்டவசமாக 50,000 ஆண்டுகள் வாழ்ந்ததால் என்னுடைய சேமிப்பு கணிசமாக உள்ளது. வெண்கல கப்பலை சரி செய்ய எனது அனைத்து செல்வத்தையும் பயன்படுத்துவது குறைந்தபட்சம் 3வது புராண அமைப்பையாவது மீட்டெடுக்க உதவும். ஒரு புராண அமைப்பு அதன் முழு சக்தியை வெளிப்படுத்த முடிந்தால் இந்த தடை செய்யப்பட்ட மண்டலம் ஓரளவு தகுதியானது என்று கருதப்படும் ஒரு பேரரசரை புதைக்கும் திறனை அது பெற்றிருக்கும். 3 புராண அமைப்புகளை தவிர வெண்கல கப்பலில் 9 படைப்பு குளங்களும் உள்ளன. சில அரிதான ஆன்மீக பொக்கிஷங்கள் இன்னும் அதற்குள் எஞ்சியுள்ளன. இந்த 9 குளங்களும் அண்டசாரத்தையும் சூனியத்தின் சுவாசத்தையும் உள்வாங்கக்கூடியவை. வெண்கல கப்பலின் ஆற்றல் மூலமாக இருப்பது 3 புராண அமைப்புகளை தக்கவைப்பது மட்டுமல்லாமல் மிகவும் மையமான மற்றும் முக்கியமான உயர்ந்த தெய்வீக மண்ணை பாதுகாத்து அதற்கு ஊட்டச்சத்தை வழங்கவும் செய்தது. இந்த நேரத்தில் அந்த உயர்ந்த தெய்வீக மண்ணிற்குள் உடைந்த பகோடா ஒன்றை கண்டேன். இது எண்ணற்ற தாவோ தாய் உலோகத்தால் வலுக்கட்டாயமாக உருவாக்கப்பட்டது. ஒரு சிறிய துண்டாக இருந்தாலும் அது இன்னும் அந்த உன்னதமான பேரரசர் நிலையிலான ஒளியை கொண்டுள்ளது. இது பழங்கால பேரரசரின் ஈடு இணையற்ற தெய்வீக ஆயுதமான பண்டைய பகோடா ஆகும். நான் கையை நீட்டி அந்த துண்டை நேரடியாக பிடித்தேன். அதை பார்த்து ஆராயத் தொடங்கினேன். இந்த ஆய்வு என் முகபாவனையை உடனடியாக மாற்றியது. அந்த துண்டிற்குள் கடந்த காலத்தின் பயங்கரமான காட்சிகளை நான் கண்டேன். அவை பழங்கால பேரரசர் புராண மரணபாதையை வலுக்கட்டாயமாக உடைக்கும் சிதைந்த பிம்பங்கள். ஒரே ஒரு பார்வை என்னை அதிர்ச்சியடைய செய்ய போதுமானதாக இருந்தது. ஈடு இணையற்ற தெய்வீக வலிமை கொண்ட ஒரு மனிதன் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். அவர் தலைக்கு மேல் பிரம்மாண்டமான தெய்வீக பகோடா மிதக்க தாவோ இழைகள் கீழே கொட்டிக் கொண்டிருந்தன. அவரது தெய்வீக வலிமை மிகவும் அதிகமாக இருந்தது. அது புராண மரணபாதையை இடைவிடாது அதிரச் செய்தது. அவர் புராண மரணபாதையின் ஆழத்திற்குள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதை நான் பார்த்தேன். பயங்கரமான உயிரினங்களின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு மத்தியில் உலகை எரிக்கக்கூடிய ஒரு முழுமையற்ற பண்டைய பீனிக்ஸ் மற்றும் வானத்தையே உடைக்கும் திறன் கொண்ட ஒரு சிதைந்த உண்மையான டிராகன் இருந்தன. ஆயினும் அவர் அனைத்தையும் எளிதாக தகர்த்து அனைத்தையும் காலத்தின் தூசியாக மாற்றினார். ஆனால் பழங்கால பேரரசர் இன்னும் கற்பனை செய்ய முடியாத பயங்கரத்தை எதிர்கொண்டார். அந்த காட்சி மிகவும் மங்கலாக இருந்ததால் என்னால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. பழங்கால பேரரசரும் இரத்தக்கலரியாக இருப்பதை மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது. அவரது ரத்தம் புராண மரணபாதையை சிவப்பாக மாற்றியது. ஆயினும் ஒரு வன்முறை தாக்கம் ஏற்படும் வரை பழங்கால பேரரசர் வெல்ல முடியாத வலிமையுடன் முன்னேறினார். அந்த பண்டைய கோபுரம் சிதைந்தது. கோபுரத்தின் 3 அடுக்குகள் தூக்கி வீசப்பட்டன. அதற்கு பிறகு என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை. அவர் அந்த புராண மரணபாதையை உடைத்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது சாத்தியமில்லை என்று தோன்றியது. அவரது சிந்தனையை புரிந்து கொள்ள முயன்றேன். பழங்கால பேரரசர் தன்னை துண்டிக்க மறுத்துவிட்டார். ஆனால் அதற்கு வளர்வதை விட்டுவிட்டு உண்மையான வெல்ல முடியாத தன்மையை கைவிடுவது என்று அர்த்தம். தன்னுடைய உலகில் தங்குவது மரணத்திற்காக காத்திருப்பது என்று அவர் நினைத்ததாக தெரிகிறது. அவர் ஒரு புராண வருகைக்காக தன்னை சீல் வைக்கவும் விரும்பவில்லை. இருப்பினும் அவர் தனது உச்சகட்ட சக்தியை பயன்படுத்தி புராண மரணபாதையை வலுக்கட்டாயமாக முறியடிக்க முயன்றார். இது ஒரு விடிவா? இதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினேன். வருங்காலத்தில் நான் தவிர்க்க முடியாத மரணபாதையை எதிர்கொண்டால் நானும் இதை போல உடைக்க முயற்சி செய்யலாமா? இன்னும் 3000 ஆண்டுகள் ஒரு இமைப்பொழுதில் கடந்து சென்றன. நான் வெண்கல பண்டைய கப்பலின் 3வது புராண வரிசையை முழுமையாக மீட்டெடுத்தேன். இது ஒரு பேரரசரின் உச்சகட்ட வலிமைக்கு நிகரான ஆற்றலை வெளிப்படுத்தும். எனக்கு அமைதியான அண்டை வீட்டார், நல்ல நண்பர் அல்லது செல்லப்பிராணியாக 3 வாழ்நாள் தெய்வீக மலர் கிடைத்தது. அதுவும் வெண்கல பண்டைய கப்பலிலேயே குடியேறியது. ஆனால் அது இன்னும் என்னை தொட அனுமதிப்பதில்லை. நான் அதை பிடிக்க முயலும் போதெல்லாம் அது நழுவி செல்கிறது. இருப்பினும் எனக்கு கோபமில்லை. எப்படியும் இந்த புராண தடை செய்யப்பட்ட மண்டலம் மற்றும் வெண்கல பழங்கால கப்பல் 3 வாழ்வு தெய்வீக மலர் என்னை வழிநடத்தியதால் தான் கிடைத்தது. குட்டி 3ஆம் சகோதரனே, நான் உன்னை எப்படி அழைக்க வேண்டும்? நான் தொடர்பு கொள்ள முயன்றேன். ஆனால் அது கடந்த கால தூண்டுதல்களை நினைவு கூர்ந்து என்னை புறக்கணித்தது. கடந்த முறை அது என்னை கப்பலை கண்டறிந்து உயிர்ப்பிக்க வழிநடத்தியது. இது சாதாரணமானதல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. யாராவது இந்த கப்பலை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அது தேடியது போலிருக்கிறது. அதன் மூலம் அதுவும் இந்த தடை செய்யப்பட்ட மண்டலத்தில் பாதுகாப்பாக குடியேற முடியும். ஆனால் அப்படி என்றால் சில கேள்விகள் எழுகின்றன. ஏன் நான்? மற்றவர்களால் இந்த வெண்கல பழங்கால கப்பலை உயிர்ப்பிக்க முடியவில்லையா? அந்த வெல்ல முடியாத பேரரசர்கள் இன்னும் பொருத்தமானவர்களாக இருந்திருக்க மாட்டார்களா? ஒரு அழியாத தெய்வீக மூலிகையாக இது ஏன் இருக்கிறது? கப்பல் இருக்கும் இடத்தை நீ எப்படி அறிந்தாய்? இந்த உலகில் உரிமையற்ற பிற புராண தடை செய்யப்பட்ட மண்டலங்கள் உள்ளனவா? எதிர்பாராத விதமாக 3 வாழ்வு தெய்வீக மலர் இந்த முறை பதிலளித்தது. அது திடீரென ஒரு பிரகாசமான ஒளியை உமிழ்ந்து என்னை சுற்றி வட்டமிடத் தொடங்கியது. நான் அதிர்ந்து போனேன். இருக்க முடியாது. உண்மையிலேயே உரிமையற்ற பிற தடை செய்யப்பட்ட மண்டலங்கள் உள்ளனவா? 3 வாழ்வு மலருக்கு அதன் இருப்பிடம் தெரிந்து என்னை அங்கே அழைக்கிறதா? ஆனால் நான் அதிக நம்பிக்கையுடன் இருந்தேன் என்பதை விரைவில் உணர்ந்தேன். ஏனெனில் அது வெண்கல கப்பலுக்கு வெளியே பறக்கும் முன்பே திரும்பி வந்துவிட்டது. அது தான் தேர்ந்தெடுத்த அதே இடத்திற்கு திரும்பிச் சென்று மீண்டும் வேரூன்றியது. இதன் பொருள் என்ன? நான் மீண்டும் குழப்பமடைந்தேன்.
மூன்று வாழ்வு மலர் மீண்டும் என்னை ஏமாற்றியது போல் உணர்ந்தேன். வேறு வழியின்றி நான் எனது சொந்த மகா தர்மத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினேன். கண் இமைக்கும் நேரத்தில் எனக்கு 55,000 வயதாகிவிட்டது. பேரண்டத்தின் எண்ணற்ற தலைகள் முற்றிலுமாக நீங்கியதை என்னால் உணர முடிந்தது. ஒப்பற்ற திறமையாளர்கள் வெளிவரத் தொடங்கினர். ஒருவேளை ஒரு புதிய மகா பேரரசர் பிறக்கவிருக்கலாம். இருப்பினும் நான் எதிர்பார்க்காதது என்னவென்றால் ஒரு மகா பேரரசரை நேரடியாக போரில் எதிர்கொள்வேன் என்பதுதான். லிசு என்பவர் படுகொலை மூலம் தனது தர்மத்தை நிரூபித்த ஒரு மகா பேரரசர். அவர் தனது பெற்றோர் மற்றும் சிறந்த நண்பர்கள் உட்பட தனது குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றார். இரத்த களரி மூலம் அவர் தனது சொந்த பாதையை உருவாக்கினார். இந்த நேரத்தில் லிசு தனது தர்மத்தை வெற்றிகரமாக நிரூபித்து மகா பேரரசராக மாறியிருந்தார். அவர் வெறுமை மற்றும் உண்மையின் மகா பேரரசர் என்று அழைக்கப்பட்டார். விண்மீன் மண்டலங்களை நோக்கியபடி பேரண்டத்தின் உச்சியில் நின்றார். அவரிடமிருந்து எல்லையற்ற ஏகாதிபத்திய கம்பீரம் வெளிப்பட்டது. அவர் எளிதாக மகா பேரரசராக உயர்ந்ததற்கு காரணம் தடை செய்யப்பட்ட சக்திகளின் தலையீடு இல்லாததே. அந்த தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் ஒரு மகா பேரரசரின் வருகையை உண்மையில் சகித்துக் கொள்ளும். அவர்களை பொறுத்தவரை இது மோசமான காரியம் அல்ல. ஒவ்வொரு மகா பேரரசரும் தடை செய்யப்பட்ட உயிரினங்களுடன் இணக்கமற்றவர்கள் அல்ல. அவர்கள் தடை செய்யப்பட்ட உயிரினங்களை இலக்காக கொள்ள விரும்பினாலும் ஒரு சிலரை மட்டுமே குறிவைக்க முடியும். மற்றவர்கள் அமைதியாக அமர்ந்து போரை பார்த்துக் கொண்டிருக்கலாம். அந்த பேரரசர் ஒரு வலிமையான எதிரியை ஒழிக்க அவர்களுக்கு உதவக்கூட செய்யலாம். காலங்காலமாக இருந்த பேரரசர்கள் அனைவரும் வெவ்வேறு நோக்கங்களை கொண்டவர்களாகவே இருந்தனர். இஷுவுக்கும் கூட அவருடைய சொந்த நோக்கங்கள் இருந்தன. இந்த உலகத்தை பற்றி அவருக்கு ஒரு தனித்துவமான புரிதல் இருந்தது. எந்த ஒரு தெளு உயிரினத்தையும் அவர் முன்கூட்டியே தாக்கும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அவரை தூண்டாத வரை அனைத்தும் சரியாகவே இருந்தது. வெற்றி மற்றும் உண்மையின் பேரரசர் தனது இலக்கை அடைந்த 4000 ஆண்டுகளுக்கு பிறகு புனைவு கதைகளில் வரும் தடை செய்யப்பட்ட பகுதியான அமரர் உலகத்தை கண்டுபிடித்தார். தடுக்க முடியாத நிகரற்ற தெய்வீக மனதுடன் அவர் நேரடியாக அதற்குள் நுழைந்தார். இது பிரபஞ்சத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தி அனைத்து உயிரினங்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. அமரர் உலகத்திலிருந்து ஒரு பெரிய போர் வெடித்தது போன்ற பயங்கரமான சத்தம் கேட்டாலும் அது விரைவிலேயே முடிவுக்கு வந்தது. இதற்கு பிறகு வெற்றி மற்றும் உண்மையின் பேரரசர் நித்திய பாதையை வெற்றிகரமாக தேடி கண்டுபிடித்தார். அவருடைய பாதுகாவலர் மலை மற்றும் ஊதா நிற தெய்வீக நீதிமன்றம் ஆகிய 3 தடை செய்யப்பட்ட பகுதிகளையும் தேடினார். அவர் ஒவ்வொன்றிற்குள்ளும் வலுக்கட்டாயமாக நுழைந்து பூமியை அதிர வைக்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தினார். அவற்றில் ஊதா நிற தெய்வீக நீதிமன்றம் இந்த தடை செய்யப்பட்ட பகுதி 1,00,000 ஆண்டுகளுக்கும் மேலாக வெளிப்படவில்லை. இருப்பினும் வெற்றி மற்றும் உண்மையின் பேரரசர் அதை எப்படியோ கண்டுபிடித்து விட்டார். இது ஒருபோதும் வீழாத இறுதி தடை செய்யப்பட்ட பகுதியாகும். பண்டைய காலத்திலிருந்தே இன்று வரை அது மேலோங்கியும் அசைக்க முடியாததாகவும் இருந்தது. இது அனைத்தையும் அச்சுறுத்தியது மற்றும் ஒரு பேரரசரையே புதைக்கக்கூடியது. வெற்றி மற்றும் உண்மையின் பேரரசர் பல்வேறு தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்தார். அங்கே பயங்கரமான தொல்லைகள் இருந்தன. ஆனால் அவை அனைத்தும் திடீரென நின்றன. பேரரசர் சுஜன் தடை செய்யப்பட்ட பகுதியில் போரிடும் திட்டத்தில் இல்லை. அவர் ஏதோ சதி செய்து கொண்டிருந்தார். இறுதியாக அவர் அந்த வெண்கல கப்பலில் என்னை தேடி கண்டுபிடித்தார். தயங்காமல் பேரரசர் சுஜன் தனது ஏகாதிபத்திய ஆயுதமான சுச்சின் வாளை அழைத்தார். அவர் தனது கையை உயர்த்தி வெட்டினார். பூம்! கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் அதிர வைத்த ஒரு தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டது. பரந்த அலைகள் உடனடியாக பிரபஞ்சம் முழுவதும் பரவி வெற்றிட எல்லையை அடைந்தன. அசுர பள்ளம் மற்றும் தெய்வீக குலத்தவர்களால் கூட அதை உணர முடிந்தது. சுட்லி ஒரு விண்மீன் மண்டலத்தைப் போல குளிர்ச்சியாக மின்னியது. அனைத்து யுகங்களையும் ஒளிரச் செய்தது. அந்த தருணத்தில் வெடித்த கூர்மை அது கடந்து சென்ற இடமெல்லாம் அனைத்து சட்டங்களையும் ஒடுக்கும் ஒரு கதிரியக்கத்தை வெளிப்படுத்தியது. காற்று சூனியமாக மாறியது. அதே நேரத்தில் ஒரு பேரரசருக்கு உரிய அந்த இறுதி கூர்மையை உணர்ந்தேன். அது பொய்யானதை வெட்டுவதற்கு உண்மையானதை பயன்படுத்தியது. அவர் என்னை கண்டுபிடித்து விட்டார். எப்படியும் ஒரு பேரரசர் என்னை கண்டுபிடிக்கும் நாளை நான் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்தேன். நான் எதிர்பார்த்தபடியே இந்த நாள் வந்தது. உண்மையில் இது இன்னும் சில 1000 ஆண்டுகளுக்கு பிறகே நிகழ்ந்தது. பேரரசர் சூ ஜூன் 18,000 ஆண்டுகளாக ஒரு மாபெரும் பேரரசராக இருந்து வருகிறார். அவர் தனது உச்சகட்ட நிலையில் இருந்தார். எனக்கு 74,000 வயது ஆகியிருந்தது. மேலும் அவர் ஒரு உயர்நிலையை எட்டியிருந்தார். பேரரசர் ஹுவானின் தாக்குதல் நேரடியாக அந்த பழங்கால வெண்கல கப்பலை தாக்கியது. உடனடியாக அனைத்து புராண தடை செய்யப்பட்ட மண்டலங்களையும் எச்சரித்து பிரபஞ்சம் முழுவதையும் தன் பக்கம் ஈர்த்தது. பல தடை செய்யப்பட்ட சக்திகள் எந்த பழங்கால இருப்பால் இந்த வெண்கல கப்பல் உயிர்ப்பிக்கப்பட்டது என்று அறிய விரும்பின. பூம்! அந்த வெண்கல கப்பல் உடனடியாக உலகையை அதிர வைக்கும் ஒரு பிரமாண்டமான எழுச்சியுடன் வெடித்தது. அது நேரடியாக பேரரசர் சுஜனை நோக்கி பாய்ந்து வெல்ல முடியாத ஆட்சி செய்யும் பேரரசரை எதிர்க்க துணிந்தது. அதன் பயங்கரமான இணையற்ற வலிமை வெற்றிடத்தை நசுக்கி அனைத்து விதிகளையும் தகர்த்தது. உடனடியாக வெற்றிடத்தில் ஒரு சீற்றமான வெள்ளத்தை உருவாக்கி மேன்மையான ஏகாதிபத்திய ஒளியுடன் விண்மீன் வானத்தை நிரப்பியது. பேரரசர் சுஜனின் தாக்குதலின் இணையற்ற கூர்மை அந்த விண்வெளி வெள்ளத்தின் மீது மோதியது. கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டு உலகத்தை உலுக்கும் ஆற்றல் வாளின் முனையில் குவிந்து அழிவை நோக்கி முழங்கியது. 2 ஏகாதிபத்திய சக்திகளின் மோதல் விண்மீன் வானத்தை அதிரச் செய்தது. பேரண்டமே லேசாக அதிர்ந்தது. ஆயினும் பேரரசர் சுஜனின் கூர்மை மேலோங்கி நின்றது. அந்த தாக்குதலின் தெய்வீக ஆற்றல் வெண்கல கப்பலை மீண்டும் மூழ்கடிக்கும் வகையில் இணையற்ற கூர்மையுடன் அதன் மீது இறங்கியது. இருப்பினும் வெண்கல கப்பல் திடீரென கண்கூசும் ஒளியுடன் வெடித்தது. எல்லையற்ற ஊதா நிற ஆற்றலால் உருவான ஒரு கரம் வெளிப்பட்டு தடுக்க முடியாத ஏகாதிபத்திய கூர்மையை நேரடியாக பற்றிக் கொண்டது. பலத்த சத்தத்துடன் விண்மீன் வானம் நடுங்கியது. உலகையே அதிரவைக்கும் அதிர்வலைகளுடன் கூடிய பயங்கரமான சலசலப்பு பிரபஞ்சம் முழுவதும் பரவியது. இறுதியில் அந்த ஊதா நிற கரம் அனைத்தையும் அணைத்தது. அந்த பழங்கால வெண்கல கப்பல் எவ்வித சேதமுமின்றி இருந்தது. பேரரசர் சுஜன் இறுதியில் வெண்கல கப்பலால் தடுக்கப்பட்டார். இந்த புராண தடை செய்யப்பட்ட மண்டலம் மீண்டும் தோன்றியிருந்தது. இப்போது உலகம் அந்த வெண்கல கப்பலின் இருப்பிடத்தை கண்டறிந்து கிட்டத்தட்ட 10,00,000 ஆண்டுகளாக மறைந்திருந்த இந்த புராண தடை செய்யப்பட்ட மண்டலத்தின் உண்மையான வடிவத்தை கண்டது. ஒரு பழங்கால வெண்கல கப்பல் விண்மீன் வானத்தில் கம்பீரமான ஒளியுடன் மிதக்கிறது. இதுவே அந்த புராண தடை செய்யப்பட்ட மண்டலம். தற்போதைய பேரரசரால் கூட இதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதன் சக்தியை கண்டு பலர் இன்னும் வியப்படைந்துள்ளனர். இது ஒரு பேரரசரையே புதைக்கக்கூடிய புராண ரகசியங்களையும் பயங்கரங்களையும் கொண்டுள்ளது. பேரரசர் சுஜன் கூட நடவடிக்கை எடுத்தும் அதை குலுக்க முடியவில்லை என்பது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு புராண தடை செய்யப்பட்ட மண்டலத்தின் வருகையை நேரில் காண்பது எதிர்கால வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாகும். வெளி உலகத்தினர் இதை ஒரு காட்சியாக பார்க்கின்றனர். ஆனால் பேரரசர் சூஜூன் மற்றும் கண்காணிக்கும் தடை செய்யப்பட்ட சக்திகளுக்கு அவர்கள் இன்னும் அதிகமாக பார்க்கிறார்கள். வெற்றிடத்தின் வழி, ஊதா நிற ஆற்றல் பாதை மற்றும் மெல்ல வெளிப்பட்ட படுகொலை வழி. 3 குறைபாடற்ற இறுதி தாவோ முறைகள். பேரரசர் சுஜன் விண்மீன்களுக்கு மேலே நிற்கிறார். அவரது ஆழ்ந்த கண்கள் வெண்கல கப்பல்களை உற்று நோக்குகின்றன. அவரது வெளிப்பாடு 3 குறைபாடற்ற இறுதி தாவோ முறைகளை பெற துடிக்கிறது. வெண்கல கப்பலுக்குள் இருப்பவர் 3வது அல்லது 4வது வாழ்வை வாழ்ந்த ஒரு மகா சக்கரவர்த்தியாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இந்த உணர்வு சக்கரவர்த்தி சுஜனுக்கு மட்டுமல்ல, அந்த தடை செய்யப்பட்ட உயிரினங்களுக்கும் ஏற்படுகிறது. அவர்கள் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த சோர்வையும் உணர்கிறார்கள். மேலும் ஒரு கேள்வி எழுகிறது. பிளவு, ஊதா நிற ஆற்றல் மற்றும் படுகொலை போன்ற மந்தமான முறைகள். அவர்கள் எவ்வளவு சிந்தித்தாலும்
அவற்றை எந்த பண்டைய சக்கரவர்த்தியுடனும் ஒப்பிட முடியவில்லை. சக்கரவர்த்தி சுஜனின் பார்வை ஆழமாகிறது. தனது சொந்த அழியாத பாதையை பற்றி சிந்திக்கிறார். தெய்வீக மருந்து இன்றி மற்றொரு யுகத்தில் வாழ அவர் மூன்றாவது வாழ்வை அடைய முயல்கிறார். அதன் சிரமத்தை இப்போது அவர் உணர்கிறார். நான் உண்மையிலேயே ஆர்வமாக இருக்கிறேன். நீங்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவர்? எவன்? இதற்கிடையில் வெண்கல கப்பலிலிருந்து ஒரு புராண அமைப்பு வெளிப்படுகிறது. அதன் பயங்கரமான சக்தி வெடிக்கிறது. காதுகளை பிளக்கும் ஒரு கர்ஜனை ஒலிக்கிறது. பரந்த அலைகள் அண்டத்தை ஊடுருவி பிரபஞ்சத்தையே அதிர வைக்கின்றன. சக்கரவர்த்தி சூஜூனின் தாக்குதல் எனக்கு எதிராக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வெண்கல கப்பலின் சக்திக்கும் எதிரானது. இருப்பினும் சக்கரவர்த்தி சூஜூன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தவில்லை. குறைந்தபட்சம் அவரது சக்கரவர்த்தி சாரத்தை அவர் பயன்படுத்தவில்லை. ஆனால் வெண்கல கப்பலும் கட்டுப்படுத்தப்பட்டது. அதன் இரண்டாவது அமைப்பை மட்டுமே செயல்படுத்தியது. நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியாதவர். சக்கரவர்த்தி சுஜன் ஒரு பெரிய தாக்கத்தை தாங்கினார். அது அவருக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அவரது புராண தடை செய்யப்பட்ட மண்டலத்தில் ஒரு சக்கரவர்த்தியை புதைக்கக்கூடிய பயங்கரம் மற்றும் உள்ளே ஒரு தடை செய்யப்பட்ட டைட்டன் உள்ளது. நடந்ததிலிருந்து அது அதன் முந்தைய சக்தியை மீட்டெடுத்துள்ளதா என்று அவரால் சொல்ல முடியவில்லை. நான் அமைதியாக பேசினேன். தர்மத்தின் முடிவு நெருங்கிவிட்டது. புராணங்கள் மாறுகின்றன. நீங்களே கடைசி மகா சக்கரவர்த்தியாக இருக்கலாம். நான் இயல்பாகவே எனது அடையாளத்தை பற்றி எதையும் குறிப்பிடவில்லை. அதற்கு பதிலாக அவர் சமீபத்தில் உணர்ந்த ஒரு சூழ்நிலையை பற்றி நான் பேசினேன். தற்போதைய மகா சக்கரவர்த்தியிடம் அது குறித்த தனித்துவமான கருத்துக்கள் ஏதும் உள்ளதா என்று பார்க்க விரும்பினேன். தர்மத்தின் முடிவு ஆம், கிட்டத்தட்ட வந்துவிட்டது. சக்கரவர்த்தி சுஜன் நான் யார் என்று வற்புறுத்தி கேட்கவில்லை. அவர் அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு சிந்தித்தார். அவர் இதை நீண்ட காலத்திற்கு முன்பே உணர்ந்திருந்தார். அவரது உணர்தல் மற்ற தடை செய்யப்பட்ட உயிரினங்களை விட ஆழமானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பிரபஞ்சத்தின் உச்சகட்ட தெய்வீக இதயம் முத்திரையிடப்படுவதற்கான அறிகுறிகளை காட்டியுள்ளது. இது தர்மத்தின் முடிவு நெருங்குவதற்கான அறிகுறியாகும். தர்மத்தின் முடிவு என்று அழைக்கப்படுவது உச்சகட்ட தெய்வீக இதயத்தின் உச்சவரம்பாகும். அதனுடன் ஒருவர் உலகின் உச்சத்திற்கு வளர்ந்தாலும் தாவோவை வெற்றிகரமாக நிரூபிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஏனென்றால் உச்சகட்ட தெய்வீக இதயமே இந்த இறுதி சக்கரவர்த்தியின் பாதையை துண்டிக்கிறது. ஒப்பற்ற திறமை மற்றும் தெய்வீக புரிதல் இருந்தாலும் இந்த சக்கரவர்த்தி பாதையில் மீண்டும் நடப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. தர்மத்தின் முடிவு ஒரு சக்கரவர்த்தியின் வருகையை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குகிறது என்றாலும் இன்னும் சில சிறப்பான வெல்ல முடியாதவர்கள் இருப்பார்கள். தனித்துவமான பிரகாசமும் பெருமையும் இருக்கும். தர்மத்தின் முடிவில் நான் கடைசி சக்கரவர்த்தியாக இருக்க மாட்டேன். தர்மம் முடிவதற்கு முன்பு இன்னும் ஒரு இறுதி கதிர்வீச்சு உள்ளது. தாவோவை நிரூபிப்பதில் வெற்றி பெற இன்னும் ஒருவரால் முடியக்கூடும். இறுதியாக பேரரசர் சுஜானும் நானும் சில சாதாரண வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டோம். பிறகு அவர் கிளம்பி சென்றார். அவர் இங்கே கட்டாயப்படுத்தி தாக்கவில்லை. புரிந்து கொள்ள முடியாத ஒரு தடை செய்யப்பட்ட மாபெரும் சக்தியுடன் மோதுவது அவரது திட்டங்களுக்குள் இல்லை. பேரரசர் சுஜான் புறப்பட்டதை நான் அமைதியாக கவனித்தேன். ஏனென்றால் ஒரு மாபெரும் பேரரசருடன் மோதுவதற்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை. பண்டைய வெண்கல கப்பல் படிப்படியாக மறைந்தது. சாதாரண வழிகளில் அதை கண்டறிய முடியவில்லை. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாபெரும் பேரரசரின் அந்திமகால சோகத்தை நான் காண்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. 4000 ஆண்டுகள் கடந்தன. எனக்கு 78000 வயது. இப்போது என்னிடம் 8 குறைபாடற்ற பொம்மைகள் முழுமையாக இருந்தன. பூம்! பிரபஞ்சம் திடீரென இடிமுழக்கத்துடன் அதிர்ந்தது. உன்னதமான வானுலக இதயம் இடிமுழக்கமிட்டது. ஆழ்ந்த துயரம் எங்கும் பரவியது. அனைத்து வானுலக பொம்மைகளும் கூட்டு துயரத்தில் அதிர்ந்தன. பேரண்டம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய கலவரம் வீசியது. நான் தூரத்தை உற்று நோக்கி முணுமுணுத்தேன். சுஜானின் லட்சியம் மிகப்பெரியது. மூன்றாவது வாழ்க்கையை அடைய உயிரை மாற்ற முயல்கிறார். உன்னால் உண்மையிலேயே வெற்றி பெற முடியுமா? பேரரசர் சுஜானின் லட்சியத்தை நான் நீண்ட காலத்திற்கு முன்பே கண்டிருந்தேன். மூன்றாவது வாழ்க்கையை அடைய அனைத்தையும் துறக்கிறார். வரலாற்றில் மிகச்சில பேரரசர்களே இதை அடைந்துள்ளனர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பேரரசர் சுஜான் தனது அந்திம காலத்தை எட்டியிருந்தார். அப்போது உன்னதமான வானுலக இதயம் பேரரசரின் வீழ்ச்சியை முன்கூட்டியே அறிவிக்கத் தொடங்கியது. ஆயினும் ஒரு 1000 ஆண்டுகள் கடந்தும் பேரரசர் சுஜான் விடாப்பீடியாக உயிர் வாழ்ந்தார். இந்த நொடியில் பேரரசர் சுஜான் விண்மீன் நிறைந்த வானத்திற்கு கீழே சமணமிட்டு அமர்ந்திருந்தார். அவரது முகம் அந்திம காலத்தின் அடையாளங்களை கொண்டிருந்தாலும் அவரது கண்களும் புருவமும் இன்னும் வெற்றி பெற முடியாத ஒரு தோற்றத்தை கொண்டிருந்தன. அந்திம காலத்திலும் அவர் ஒரு அமைதியையும் உலகத்தை ஆளும் நிகரற்ற தன்மையையும் தக்க வைத்திருந்தார். அவரை சுற்றி அசாதாரண தாவோ அதிர்வுகள் அலைகளாக பெருகி பெரும் சக்தியை வெளிப்படுத்தின. சுற்றியுள்ள பிரபஞ்சம் மங்கலாகவும் உண்மையற்றதாகவும் மாறியது. ஆனால் அவரது சொந்த சக்தி மிகவும் உறுதியாகவும் ஆழமாகவும் வளர்ந்தது. இந்த மொட்டல் உலகில் அவரே ஒரே உண்மையான ஜீவன் என்பது போல. ஆனால் பிறகு அவர் மீண்டும் தெளிவற்ற மற்றும் மாயமான ஒருவராக மாறினார். இந்த உலகத்தைச் சேர்ந்தவர் போல தெரியவில்லை. இந்த பிரம்மாண்டமான அதிர்வின் தாக்கம். அனைத்து படைப்புகளும் மெல்லிய புராண காட்சிகளை வெளிப்படுத்துகின்றன. நிஜமே ஒரு புராண உலகத்தை அணுகுவது போல. 4 எழுத்து தாவோ பரந்த மற்றும் உன்னதமானது. பேரரசர் சுஜான் உண்மையிலேயே தனது பாதையின் முடிவை அடைந்துவிட்டார். ஆனால் அந்த முடிவில் அவர் சரியான இலக்கை காணவில்லை. தவறான பாதையில் சென்றது போல உணர்ந்தார். முடிவை அடைந்தும் சரியான இலக்கை அடையாததால் பேரரசர் சுஜான் முணுமுணுத்தார். ஆனால் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. இதை மாற்ற இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அவரது கண்கள் உறுதியடைந்தன. தடுக்க முடியாத ஒரு பண்டைய கூர்மை வெளிப்பட்டது. நேரம் குறைவாக இருந்தாலும் அவர் தனது மூன்றாவது வாழ்க்கையை அடைய முயற்சிப்பார். இருப்பினும் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு அவர் மீண்டும் தோல்வியடைந்தார். தனது பயிற்சிகளை கட்டாயப்படுத்தி மாற்றியமைத்தது கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தியது. அவருக்குள் ஏதோ ஒன்று வெடித்தது போல அவரது பயிற்சியின் அடித்தளத்தையே சேதப்படுத்தியது. அவரது ஏற்கனவே சிதைந்து கொண்டிருந்த உடல் மற்றும் ஆன்மா மேலும் தாக்கத்திற்கு உள்ளாகி உடனடி மரணத்தை நெருங்கியது. அவரது ஆறா சரிந்தது. மரண ஆற்றல் அடர்த்தியாக பரவியது. அந்த தருணத்தில் நீண்ட காலமாக நிழலில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு தடை செய்யப்பட்ட உயிர் பலவீனமடைந்த பேரரசரை கொல்லும் வாய்ப்பை பயன்படுத்தி பயங்கரமான சக்தியுடன் வெளிப்பட்டது. கோடிக்கணக்கான மைல்கள் பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய ஒரு பரந்த கொந்தளிப்பான பழுப்பு நிற நதி உலகில் தோன்றியது. அதன் கம்பீரமான சக்தி ஒரு கட்டுக்கதையை நிஜமாக்கியது போல இருந்தது. மஞ்சள் வசந்த நதி, எல்லோ ஸ்பிரிங் ரிவர், அனைத்து காலங்களையும் ஒடுக்கும் ஒரு புராண தடை செய்யப்பட்ட மண்டலம். அது தோன்றிய தருணத்தில் ஈடு இணையற்ற ஒரு உருவம் உள்ளிருந்து வெளியேறியது. தனது சிதைந்த ஏகாதிபத்திய சாரத்தை எரித்து தனது கடந்த கால வெல்ல முடியாத பெருமையை வலுக்கட்டாயமாக மீட்டெடுக்க முயன்றது. ஷூச்சுனின் ஏகாதிபத்திய சக்திக்கு சற்றும் குறையாத ஒரு சக்தி கொலையுணர்ச்சி ததும்பும் குளிர்ந்த கண்களுடன் வெளிப்பட்டது. அவரது முகம் மற்றும் உடல் ஷூச்சுனின் நிலையை விட சற்று மட்டுமே சிறந்தது. மற்றபடி வயதான தோற்றத்திலேயே இருந்தது. இந்த தடை செய்யப்பட்ட உன்னதரின் நிலை எவ்வளவு மோசமாக உள்ளது என்பதை காட்டுகிறது. பறக்கும் வானியர் வணக்கத்திற்குரியவர், ஃபிளைங் ஹெவன்லி வெனரபிள். அவரை நான் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டேன். கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு பழங்கால வெல்ல முடியாத அச்சம். அவரது நிலை தெளிவாக மோசமாக இருந்தது. உயிர் சக்தி மிக குறைவாகவே இருந்தது. அந்த ஏகாதிபத்திய நிலை சாரமும் கூட சிதைந்து முழுமையற்றதாக இருந்தது.
அவருக்கு ஏற்கனவே அவசரமான மறுசீரமைப்பு தேவைப்பட்டது. முந்தைய பேரரசர் வோங் டாங் மற்றும் பேரரசர் யாக்வாங் ஆகியோர் சரியான நேரத்தில் தங்களை வெட்டிக் கொண்டு மறைந்து கொண்டதாக தெரிந்தது. மேலும் அந்த பறக்கும் வாணியர் வணக்கத்திற்குரியவரால் ஒவ்வொரு நொடியும் ஒரு பேரரசரை கண்காணிக்க முடியவில்லை. மேலும் ஒரு பேரரசரை அவரது உச்சக்கட்டத்தில் வேட்டையாட அவரால் முடியவில்லை. ஷூஜூனை போன்ற ஒரு பேரரசர் அவருக்கு தேவையான ஒன்றாகவே இருந்தார். பறக்கும் வாணியர் வணக்கத்திற்குரியவர் இந்த நேரத்தில் நம்ப முடியாத அளவிற்கு தாகத்துடன் இருந்தார். தனது சொந்த சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த அவருக்கு புதிய ஏகாதிபத்திய சாரம் அவசரமாக தேவைப்பட்டது. தனது உயிர்ச்சக்தியையும் ஆயுளையும் நிரப்ப ஒரே நேரத்தில் துன்பத்தை காலமிட்டி ட்ரிபியூலேஷன் தூண்டவும் விரும்பினார். டும் பறக்கும் வாணியர் வணக்கத்திற்குரியவர் கடுமையாக தாக்கிய பிறகு நட்சத்திர வானத்தின் ஆழத்திலிருந்து மேலும் 3 உலகத்தை அதிரவைக்கும் தெய்வீக ஆரக்கள் அமைதியாக வெளிப்பட்டன. அனைத்தும் ஷூஜூனை விட பலவீனமில்லாத ஏகாதிபத்திய நிலை சக்தியை எட்டியிருந்தன. பழங்கால பேரரசர் ஷியூ, பேரரசர் வான்லே மற்றும் ஒரு பேய் ஆவி. பழங்கால பேரரசர் சி மற்றும் பேரரசர் வான்லே ஆகியோரை எளிதில் அடையாளம் காண முடிந்தது. அவர்களின் தாவோ வசீகரம் மற்றும் சக்தியின் பண்புகள் மிகவும் தனித்துவமானவை. தங்களை மறைக்க அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கடைசி பேய் ஆவியை பொறுத்தவரை அதை பற்றி எனக்கு அதிகம் தெரியவில்லை. பெரிய பிரபஞ்சத்தில் அதற்கு ஓரளவு புகழ் உண்டு என்று மட்டுமே எனக்கு தெரியும். அதன் பெயர் யுய் உய் என்று தோன்றியது. இந்த மூவருக்கும் இன்னும் ஒப்பீட்டளவில் ஏராளமான உயிர்ச்சக்தியும் ஆயுளும் இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. தெளிவாக அவர்கள் தங்களை வெட்டி முத்திரையிடுவதற்கு முன்பு போதுமான இடைவெளியை விட்டு வைத்திருந்தனர். எப்படி இருந்தாலும் அவர்களின் ஏகாதிபத்திய நிலை சாரம் இறுதியில் சிதைந்து முழுமையற்றதாக இருந்தது. அதனால் தான் அவர்களால் தாக்குதலை நடத்தாமல் இருக்க முடியவில்லை. இருப்பினும் ஷூஜூன் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இந்த 4 தடை செய்யப்பட்ட உன்னதர்கள் மட்டுமல்ல. டும் மேலும் 2 உன்னத ஆரக்கள் வேகமாக வந்தன. அவை குழியான கண்கள் மற்றும் உணர்ச்சியற்ற முகத்துடன் தனித்துவமான உயிராற்றலை வெளிப்படுத்தும் 2 விசித்திரமான உயிரினங்கள். உயிருடன் இருப்பவர்கள் போலல்லாமல் இறந்தவர்களைப் போலவே இருந்தனர். 2 பிணமான உயிரினங்கள். அவை தெய்வீக கல்லறையிலிருந்து வெளிப்பட்ட பிணமான உயிரினங்கள். அவையும் ஒரே நேரத்தில் 2 வந்தன. சுஜனின் ஏகாதிபத்திய நிலை பிணத்தை கைப்பற்றவே இந்த 2 பிணமான உயிரினங்கள் வந்தன என்பது தெளிவாக தெரிந்தது. பூம் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான கலகம் உடனடியாக வெடித்தது. போர்க்களத்தின் மையத்தில் பிரகாசமான ஒளி வெடித்தது. நட்சத்திர வானங்கள் அதிர்ந்தன. உலகத்தை அழித்து பிரபஞ்சத்தை மூழ்கடிப்பது போல வானமும் பூமியும் கடுமையாக நடுங்கின. ஒவ்வொரு பங்கேற்பாளரும் எதையும் கட்டுப்படுத்தாமல் போரிட்டனர். அந்த பெரும் போர் தொடர்ந்தது. நித்தியத்தை உலுக்கிய பயங்கரமான அலைகள் பெரும் அண்டத்தை தாக்கின. அத்தகைய போர் அசாதாரணமானது. புனைவுகளின் மோதல். பல்வேறு தடை செய்யப்பட்ட மண்டலங்களில் உள்ள பெரும்பாலான தடை செய்யப்பட்ட உயிரினங்கள் எச்சரிக்கப்பட்டன. இருப்பினும் அவர்கள் கவலைப்படவோ அல்லது தலையிடவோ விரும்பாமல் தொடர்ந்து தூங்க தேர்ந்தெடுத்தனர். இருப்பினும் போர் வெடித்த சிறிது நேரத்தில் இணையற்ற தெய்வீக வலிமை கொண்ட ஒரு கம்பீரமான உருவத்தை ஷூஜூன் நேரடியாக வெட்டினார். ஏகாதிபத்திய வலிமை பெருவெள்ளமாக பாய்ந்தது. பேய் ஆற்றல் கடுமையாக எழுவதைக் கண்டு தடை செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த உயிரி அங்கேயே கொல்லப்பட்டது. இறந்தவர் டெமான் அபிஸிலிருந்து வந்த அந்த டெமான் ஆவிதான். பண்டைய வெண்கல கப்பலிலிருந்து இந்த பெரும் போரை நான் கவனித்தேன். முகம் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. ஒரு பேரரசரின் அந்திம காலத்தின் இந்த சோகம். இந்த வீழ்ந்த மேலோர்கள் புதிய சாரத்தை பெற்று பிற்காலத்தில் அழிவை ஏற்படுத்துவதை தடுப்பது போன்ற தலையிடுவதற்கான காரணங்களை என்னால் கண்டறிய முடிந்தது. ஆனால் நான் ஒதுங்கி நிற்க முடிவு செய்தேன். நான் செயல்பட்டால் பல தடை செய்யப்பட்ட மேலோர்களால் உடனடியாக நான் குறிவைக்கப்படுவேன். அவர்களின் மாற்று அழியாத பாதையில் அச்சுறுத்தலாக கருதப்பட்டு எல்லையற்ற வளர்ச்சி திறனுடன் கற்பனை செய்ய முடியாத சதியை நான் எதிர்கொள்வேன். ஏன் என்னை வெளிப்படுத்த வேண்டும்? மேலும் பேரரசர் சுஜன் இதை முன்பே எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவர் தயாராக இருந்தார். போர் வெடித்த தருணத்தில் உங்கள் அற்புதமான சதுரங்க பலகை அவர் காலடியில் ஒளிர்ந்தது. நட்சத்திரங்கள் காய்களாகவும் அண்டம் பலகையாகவும் கம்பீரமாகவும் தெய்வீகமாகவும் புராண அமைப்புகளுக்கு நிகரான சக்தியுடன் இருந்தது. உயிர்ச்சக்தி மிக குறைவாகவும் உடல் மற்றும் ஆன்மா முதுமை அடைந்தும் வலிமை குறைந்தும் இருந்தாலும் அவர் தனது சக்தியை அதிகரிக்க ஏகாதிபத்திய சாரத்தை எரித்தார். உங்களை மோ கொன்ற பிறகு அது ஒரு பிணமான உயிரினத்தை நசுக்கியது. பின்னர் ஷியோ பண்டைய பேரரசரை வலுக்கட்டாயமாக அடக்கியது. அத்தகைய தெய்வீக சக்தி இணையற்றது, உலகையே உலுக்கியது, தடைகளை நடுங்க வைத்தது, ஒரு உண்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியது. ரெய்னி பேரரசரை ஒருபோதும் அலட்சியப்படுத்த முடியாது. ஆனால் பேரரசர் செரான் தனது வரம்பை எட்டினார். உச்ச சக்தி மங்கிவிட்டது. திடீரென்று மற்றொரு திருப்பம் ஏற்படும் வரை அது முடிந்தது போல தோன்றியது. அது எனக்கு செயல்படுவதற்கான காரணத்தையும் அவ்வாறு செய்வதற்கான வலுவான தூண்டுதலையும் கொடுத்தது. ஏனென்றால் என் பழைய சகோதரர் பேரரசர் வோங் தோன்றினார். அவர் உடனடியாக தனது சாம்ராஜ்யத்தை மீட்டெடுத்தார். உச்ச தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினார். அவர் தன்னைத்தானே சிதைத்துக் கொண்டு தடையாகிவிட்டதை உறுதிப்படுத்தினார். ஆனால் அவர் பிந்தைய காலப்போரில் இணையவில்லை. ஒரு சிறிய பேரழிவை தடுத்து பழைய எதிரிகளை தாக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். அவருடைய பழைய அசைக்க முடியாத ஆற்றலை மீண்டும் உணர்ந்தேன். எங்கள் இளமை கால மேதைகளை நினைவு கூர்ந்தேன். மேலாதிக்க பாதையில் தீவிரமாக போட்டியிட்டோம். ஆனால் அவருடைய ஏகாதிபத்திய வலிமை என்னை பின்தள்ளி மறைந்து வாழ வைத்தது. ஆனால் இப்போது என்னால் அத்தகைய மாவீரர்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியும். நாங்கள் இருவரும் இப்போது ஈடு இணையற்றவர்கள். சகோதரர்களுக்கு இடையிலான அந்த பழைய போட்டியை ஏன் மீண்டும் உயிர்ப்பிக்க கூடாது? எனவே நான் நீண்ட காலமாக விரும்பியும் செய்ய முடியாததை செய்ய இறங்கினேன். இந்த சுமை கிட்டத்தட்ட 80,000 ஆண்டுகளாக என்னை அழுத்தியது. இல்லை, என் தெய்வீக சக்தி வெடிக்கிறது, பிரபஞ்சத்தையே அதிர வைக்கிறது. என் முன்னாள் சகோதரர் பேரரசர் வோங் மீது என் உள்ளங்கையை ஓங்கி அறைகிறேன்.